கோபம் என்ற ஒன்று இருக்கிறது பாருங்கள். அது இருக்கிற வரை நாம் எந்த விதத்திலும் முன்னேற்றம் என்பதை காணவே முடியாது. நேற்று ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு அப்பா 10 லட்சம் ரூபா போட்டு கார் வாங்கியிருக்கிறார், புதிய கார். வீட்டில் அவருக்கு ஒரே மகள், 5 அல்லது 6 வயது இருக்கும் அந்த பிள்ளைக்கு. காரை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல நிறுத்தினார். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த குழந்தை அதை பார்த்தது. ஆஹா, நம்ம அப்பா இவ்வளவு அழகான கார் வாங்கிட்டு வந்திருக்கிறாரேன்னு ஒரே மகிழ்ச்சி அந்த குழந்தைக்கு. ஓடி போய் அதில் ஏதோ கிறுக்க போச்சு. இந்த அப்பாவுக்கு கோபம் வந்தது. இன்னும் கடன் கூட கட்டல, இப்பதான் வாங்கி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன், அதுக்குள்ள கிறுக்க போறியா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கோபத்துல கீழே இருக்கிற கல்லை எடுத்து ஓங்கி பிள்ளை மேல போட்டார். இந்த கல்லு போய் இந்த பிள்ளையோட கையில பட்டு அந்த குழந்தை துடிக்குது. அப்பதான் அவருக்கு நாம என்ன செய்தோம் என்பதே நினைவுக்கு வந்தது. அந்த குழந்தையை தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு மருத்துவமனைக்கு போறார். மருத்துவர்கிட்ட மன்றாடுறார். மருத்துவர் சொல்றார், ஐயா மன்னிக்கிறோம், உங்க பிள்ளையினுடைய கையை இதோட அறுத்தாதான் உசிரையே காப்பாற்ற முடியுங்கிறார். துடிச்சு போகிறார். ஐயோ, இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டனே. வீட்டுக்கு வர்றாரு. அந்த காருக்கு முன்னால தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்றாரு. அந்த கார்ல எழுதியிருக்கு, ஐ லவ் யூ டேட். அந்த பிள்ளை கிறுக்கியதாக நினைத்து கோபத்தில் இவர் தூக்கி எறிந்தார் கல்லை. ஆனால் அந்த பிள்ளை என்ன கிறுக்கிது, எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு அந்த கார்ல கிறுக்கி இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. பல நேரங்களில் எது நடக்கிறது, அதற்கு எது காரணம் என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளாமல் கோபப்படுகிற நம்மை சற்று குளிர்விக்கக்கூடிய இடம்தான் இலக்கிய ஆன்மீக மேடைகள். சொல்ல போனால் இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களிலே கூட இப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் 30 நாட்கள் நடக்கின்றனவா? அதற்கு இத்தனை பெருமக்கள் வருகிறார்களா? அவர்கள் நிறைவு வரை இருக்கிறார்களா என்பது கேள்வி. வருவாங்க, உட்காருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமானம். அங்க ஏன் தெரியுமா, ஒருத்தர் எழுந்து போனா 1000 பேர் எழுந்து போறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய கூட்டங்கள் நிறைந்திருக்கிற இடத்தில் சேலம் என்றைக்குமே இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் வாழ வைக்கக்கூடிய இடம் என்பதற்கு மார்கழி பெருவிழா ஒரு தனித்த சான்றுடைய நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன். இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அவதாரம். குன்றக்குடி சாமி ஒரு நிகழ்ச்சி சொன்னார். ஒரு சின்ன ஒட்டகமும் ஒரு பெரிய ஒட்டகமும் பேசிக்கொண்டதாம். தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும். இந்த ஒட்டகம், சின்ன ஒட்டகம், குழந்தை ஒட்டகம் அம்மாவை பார்த்து கேக்குது, அம்மா அம்மா, இந்த உலகத்துல எல்லா விலங்கினங்களுக்கும் கால்கள் மிக அழகாக பருத்ததாக படைக்கப்பட்டிருக்கிறதே, நமக்கு மட்டும் ஏமா அப்படி குச்சி குச்சியா காலை கொடுத்திருக்கிறாரு கடவுள் அப்படின்னு கேட்டுதான். அதற்கு தாய் ஒட்டகம் சொன்னது, நாம் வாழுகிற நிலப்பகுதியை நன்றாக கவனித்து பார், மணல் பாங்கான இடம். இந்த மணல் நிறைந்த இடத்தில் பருத்த கால்களை இறைவன் நமக்கு கொடுத்திருந்தால் ஒரு பாதை எடுத்து வைத்து இன்னொரு அடியை எடுத்து வைப்பதற்கு நாம் எவ்வளவு துன்பப்பட வேண்டும். இந்த மணல் பாங்கான இடத்தில் நடப்பதற்காகத்தான் குச்சி குச்சியான கால்களை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னது. அடுத்து அந்த குட்டி கேட்டதாம், இறைவன் நமக்கு ஏன் கண் இமையை முரம் போல படைத்திருக்கிறான்? கண்கள் சிறிதாக இருக்கிறது, ஆனால் இமை மிக பெரிதாக இருக்கிறதே அப்படின்னு கேட்டது. அதற்கு தாய் ஒட்டகம் சொன்னதாம், இது மணல் பாங்கான இடம் என்று சொன்னேன். பாலைவனத்தில் காற்று கூடுதலாக வீசும். வீசுகிற காற்றில் மணல் அள்ளி நம் கண்களில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் இந்த கண்களை கவனமாக பாதுகாப்பதற்காக இறைவன் இமையை சற்று அகலமானதாக படைத்திருக்கிறான் என்று தாய் சொன்னதாம். இப்படித்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற, படைத்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு, ஒரு காரியத்தோடு. இது ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே துன்பம் என்பதே இல்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு மட்டும்தான் இந்த துன்பம் வந்திருக்கிறது, உலகத்தில் வேறு யாருக்கும் இது இல்லை என்று நினைக்கிற காரணத்தினால்தான் பிரச்சனை எழுகிறது. அவதாரம், இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இறங்கி வருதல் என்று பொருள். அவதாரம் என்றால் இறங்கி வருதல். மேல் நிலையிலே இருக்கக்கூடிய இறைவன் தன் நிலையில் சற்று தாழ்ந்து
இந்த மண்ணுலகத்திற்கு வந்து இங்கிருக்கிற மக்களோடு மக்களாக கலந்து பேசி பழகி தன் அருளை தருகிற தன்மைக்கு பெயர் அவதாரம் என்று பெயர். இதற்கு நேர்மாறா ஒரு சொல் இருக்கு, பவதாரம் என்று. பவதாரம் என்பது மண்ணிலே சிறக்க வாழ்ந்து விண்ணுலகை சென்று அடைகிற மனிதனை பவதாரம் எடுத்தவன் என்று குறிப்பிடுவோம். அப்படி பவதாரம் எடுத்தவள் கண்ணகி. மண்ணுலகிலே சிறக்க வாழ்ந்து விண்ணுலகத்தில் தெய்வமாக வளர்க்கப்பட்டவள். அப்படிப்பட்ட சிறப்பு அவதாரம். சரி, கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கணும்? ஒரு மன்னன் அமைச்சரிடத்திலே போய் கேட்டான், நீ ரொம்ப பெரிய கடவுள் பக்தன்னு சொல்றியே, உங்க கடவுள் எதுக்கு மண்ணுலகத்திற்கு வரணும்? அப்படி மேல இருந்தா அருளை கொடுக்க கூடாதா? மண்ணுலகத்துக்கு தான் வரணுமா அப்படின்னு கேட்டான். அமைச்சர் சொன்னார், நேரம் வருகிற பொழுது உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை தருகிறேன். 10 நாள் ஆச்சு, 15 நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் மன்னன் தன்னுடைய குடும்பத்தோடு, ராஜமாதாவோடு, குழந்தையோடு, அமைச்சர்கள் எல்லாம் புடைசூழ படகு பயணத்திலே செல்லுகிறார். இந்த படகு போய்கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியில எல்லாரும் திளைத்திருக்கிறார்கள். இந்த அமைச்சருக்கு மட்டும் ஒரு சின்ன யோசனை. மன்னன் என்ன கேட்டான்? உங்கள் கடவுள் விண்ணுலகத்திலேயே இருந்து கொண்டு மக்களுக்கு அருள் தரக்கூடாதா? எதற்காக மண்ணுலகத்திற்கு இறங்கி வர வேண்டும் என்று தானே கேட்டான். இது இவன் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன செய்தான் தெரியுமா அமைச்சர்? இந்த மன்னனுடைய இளவரசனை தண்ணியில தூக்கி போட்டான். போட்ட உடனே அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள். அடுத்த கணம் அரசன் முதலிலே நீரிலே குதித்தான். படை வீரர்கள் எல்லாம் குதித்தார்கள். எல்லோருமாக நீச்சல் அடித்து ஒரு வழியாக அந்த குழந்தையை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். மன்னனுக்கு கோபம் அமைச்சர் மேல். நீ எதற்காக என் குழந்தையை நீரிலே வீசினாய்னா? அதற்கு அமைச்சன் ஒரு பதில் கேட்டான். மன்னா, நான் வீசியது இருக்கட்டும், அந்த குழந்தை நீரிலே விழுந்த உடனே உன்னை சுற்றி படைபலம் இருக்கிறது, வீரர் பட்டாளம் இருக்கிறது, படை தளபதி இருக்கிறார், நான் உள்பட ஆலோசனை சொல்ல அத்தனை பேரும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இருக்கிற பொழுது நீ எதற்காக நீரிலே குதித்தாய் அப்படின்னு கேட்டான். அந்த மன்னன் சொன்னான், விழுந்தது என் குழந்தை அல்லவா, அந்த குழந்தையை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா, அதற்காகத்தான் நான் முதலிலே படகிலே இருந்து நீரிலே குதித்தேன் என்றான். அப்பொழுது அமைச்சன் சொன்னான், இதைத்தான் கடவுளும் செய்கிறான். என் குழந்தை இந்த மண்ணுலகத்திலே பிறவி பெருங்கடலிலே விழுந்து துன்பப்படுவதை பார்த்து பொறுக்க முடியாத கடவுள் தானே இந்த மண்ணுலகத்திற்கு அவதாரமாக செய்து அந்த குழந்தையை காப்பாற்றுவது போல நம்மை காப்பாற்றுகிறான் என்பதுதான் அவதாரம் என்பதற்கான முழுமையான பொருள். இதை புரிந்து கொண்டால் கடவுள் எதற்காக அவதாரம் செய்தான்? திருமால் பெருமைக்கு நிகரேது, அவன் திருவடி நிழலுக்கு இணையேது. 10 பருவங்களை எடுத்த அந்த எம்பெருமான், எத்தனையோ அவதாரங்கள் உண்டு. ஆனால் அந்த 10 அவதாரத்திற்கு தனித்த சிறப்பு. வேதம், ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லப்பட்ட இந்த 4 வேதங்களையும் கடலுக்கு நடுவே அசுரர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்படி கடலிலே வீசப்பட்ட 4 வேதங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு போய் சேர்ந்தது. அதனால் அவர் எடுத்த முதல் அவதாரம், இந்த உலகத்திலே முதலாக தோன்றிய உயிரினம் விஞ்ஞான முறைப்படி நீராலே 3 பக்கமும் நிலத்தாலே ஒரு பக்கமும் சூழ்ந்தது உலகம் என்ற காரணத்தினால் நீரிலே தோன்றிய மீன்கள் தான் முதல் உயிரி. அப்படி முதல் அவதாரமாக எம்பெருமான் எடுத்தது மச்ச அவதாரம். கடல் நடுவே விழுந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். மீனுக்கு ஒரு பண்பு உண்டு, நீரை எதிர்த்து செல்லக்கூடியது ஆற்றல் மீனுக்கு உண்டு. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ள வேண்டும்னார். ஒரு முனிவர் அப்படி ஆத்தங்கர பக்கமா போய்கிட்டே இருந்தார். ஆற்றிலிருந்து ஒரு குஞ்சு மீன் குஞ்சு ஒன்று இந்த முனிவரை பார்த்தது. பார்த்த உடனே அது கத்தியது, முனிவரே தயவு செஞ்சு என்னை இந்த ஆத்துல இருந்து காப்பாத்துங்க. ஏன்?
இங்க எங்க பார்த்தாலும் எதிரிகளா நிரம்பி இருக்கிறாங்க. எந்த நேரத்துல யார் என்ன விழுங்குவாங்கன்னு தெரியல. ஆகவே குருநாதா முனிவரே என்னை காப்பாற்றுங்க. சரின்னு இவர் என்ன பண்ணாரு, தன்னோட கமண்டலத்துல இந்த மீன் குஞ்சம் எடுத்து போட்டு கொண்டார். இப்ப உன்னை என்ன எங்க கொண்டு போய் விடணுங்கிறார். ஏதாவது ஒரு கோவில் குளத்துல விட்டுருக்க, அங்க இந்த மாதிரி எதிரி எல்லாம் எனக்கு இருக்காதுன்னு நல்லா யோசிச்சுக்க, அப்புறம் பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். கேட்கல அந்த மீன் குஞ்சு. சரின்னு கொண்டு போனாரு, ஒரு கோயில் குளத்துல விட்டார். அது அங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது தானே? இல்ல. ஒரு மாதம் ஆனது, முனிவர் போய் பார்க்கிறாரு. மறுபடியும் ஒரு கூக்குரல், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் முனிவரே. ஏன்? வானத்திலே பறக்கிற பறவைகள் எந்த நேரத்துல என்னை கொத்தி கொண்டு போகுமோன்னு அச்சமா இருக்கு இந்த கோவில் குளத்துல. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். சரி, இப்போ உன்னை எங்க கொண்டு போய் விடணும்? ஏதாவது ஒரு வீட்டு கிணத்துல கொண்டு போய் போட்டுருங்க. சரின்னு முனிவர் அதை கொண்டு போனாரு, ஒரு கிணத்துல கொண்டு போய் போட்டாரு. அங்கேயாவது அது மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? இல்ல. கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர் போய் எட்டி பார்த்தாரு. இப்ப எப்படி இருக்கிறார்? முனிவரே மன்னிக்க வேண்டும், என்னை தயவு செஞ்சு இந்த கிணத்துல இருந்து காப்பாத்துங்க. ஏன்? இங்க மனுஷன் மாதிரி இங்க மீன்களே இல்ல, என் இனத்தை சார்ந்தவர்களே இல்ல, எப்ப பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயும் சுத்த வேண்டியதா இருக்குது. என்னால இந்த கிணத்துக்குள்ள கிணத்து தவளமாய் வாழ முடியாது, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க. இப்ப முனிவர் சொன்னார், நான் இதத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆற்றிலேயே இரு என்று. இப்பொழுது என்ன தெரியுமா நிலைமை? ஆத்துல தண்ணி இல்ல. ஆற்றிலேயே நீ இருந்திருந்தால் கடைசி தண்ணியோடு சேர்ந்து நீயும் ஓடி போய் கடலிலே கலந்திருப்பாய், அல்லது அந்த சூழலில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருப்பாய். இப்பொழுது நீ பெரிய மீனாக வளர்ந்து விட்டாய், என்னுடைய கமண்டலத்துக்குள்ளும் உன்னை கொள்ள முடியாது, ஆகவே நீ இங்கேயே கிடப்பதுதான் உசிதம்னார் முனிவர். இப்படித்தான் நாமும் வாழ்க்கையில பல பேர் இங்க இருக்கும் பொழுது அங்க போகணும்னு நினைப்போம், அங்க இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு நினைப்போம். ஆனா இருந்த இடத்தையே புரிந்து கொண்டு வாழுகிற கலை மீனுக்கு உரியதுன்னா. அதனால்தான் மீனாக பிறந்து முதல் உயிராக இந்த உலகத்தில் எம்பெருமான் அவதாரம் எடுத்தது மச்ச அவதாரம். மச்சத்துக்கு அடுத்த நிலை கூர்மாவதாரம். கூர்மம் என்று சொன்னால் ஆமை. இந்த உலகத்திலே எந்த விலங்கினத்திற்கும் இல்லாத ஒரு தனித்த சிறப்பு ஆமை. அதனால்தான் வள்ளுவர் 5 புலன்களையும் அடக்கிக் கொள்ளுகிற ஆற்றல் ஆமைக்கு உண்டு என்று சொன்னார். ஆமைக்கு எதற்காக பெரிய ஓடு கொடுத்தான் தெரியுமா கடவுள்? ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் தன்னை முழுமையாக அந்த ஓட்டுக்குள்ளே சுருக்கிக் கொள்ளுகிற ஆற்றல் ஆமைக்கு உண்டு. அதுதான் ஆமை கற்றுத்தருகிற மிகச்சிறந்த பாடம். அசுரர்கள் எல்லாம் இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்ட பொழுது இறைவன் கூர்மாவதாரமாக எடுத்து அசுரரின் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம் கூர்ம அவதாரம். மீன் அவதாரம் எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. மச்ச அவதாரம் என்று சொல்லப்படுகிற ஆமை 5 புலன்களையும் கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. இது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த அவையில இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருடைய பேச்சுமே எல்லாருடைய மனசுமே இந்த பேச்சுல தான் இருக்கா? ஒரு சின்ன கற்பனை. இங்க உட்கார்ந்துருப்போம், எப்ப இந்த அம்மா முடிக்கும், முடிச்ச உடனே வீட்டுக்கு போகணுமே, லேட்டா எடுமே, பஸ் கிடைக்கணுமே, இரவு உணவை என்ன செய்யறது, வெளியில போகும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாமா, நண்பர் வீட்டுக்கு போகலாமா, நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னோமே, ஞாயிற்றுக்கிழமையாச்சே, இத்தனை எண்ணங்களோடு தான் இந்த அரங்கத்துல உட்கார்ந்துருப்போம். இது மனித இயல்பு. மனதை அவ்வளவு எளிமையா கட்டுப்படுத்த முடியுமா? முனிவர்களாலேயே முடியாத விஷயம் அது. ஒரு முனிவர்கிட்ட போய் சீடன் கேட்டான், நான் பெரிய ஞானி ஆகணும், என்ன செய்யறது? அவர் சொன்னாரு, ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லு. சரின்னு இவன் முடிவு பண்ணான். ஓம் நமோ நாராயணாய நமக. குளத்தங்கரையை தேடி போய் உட்காந்தான். ஓம்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு 16-17 வயசுள்ள ஒரு பொண்ணு இந்த கும்கி பட ஸ்டைலுக்கு இடுப்புல ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆத்துல தண்ணி எடுக்க வந்தது. இத பார்த்தான். ஓம். அப்புறம் எங்க ஓம் சொல்றது? போச்சு. அப்புறம் எங்க ஞானியாருது? இப்ப இவன் யோசிச்சான், எனக்கு எடுத்தது எது? இந்த கண்ணு. இந்த கண்ணு பார்த்ததுனால தானே நான் கெட்டு போனேன். சரி, நாளைக்கு ஒரு துண்டு கொண்டு வந்து கண்ணை இறுக்கி கட்டி கொண்டு ஓம் சொல்லலான்னு முடிவு பண்ணான்.
அதே மாதிரி சொன்னா ஓம் சல் சல் சல். அதே பொண்ணுதான் காலில் கொலுசு போட்டு வந்தது. அடுத்த நாள் 2 துண்டு, கண்ணை கட்டு காதையும் கட்டு, உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்தான். ஓம். நல்ல மல்லிகைப்பூ வாசம். அந்த பொண்ணு தான் பூ வச்சுக்கிட்டு வந்திருக்கு. அடுத்த நாள் எத்தனை துண்டு? 3 துண்டு. கண்ணை கட்டு, காதை கட்டு, மூக்க கட்டு, உட்கார்ந்தான். ஓம்ங்கிற மந்திரத்தை சொன்னா கண்கள் தெரியல, காது கேட்கல, மூக்கு சுவாசிக்கல, உயர்ந்த நிலைக்கு போயிட்டான். இன்னும் ஒரு நொடி பொழுதுல அவன் ஞானியா மாற போறான். அப்ப அவன் மனசு சொல்லிச்சு, இவ்வளவு நேரம் ஆச்சு அந்த பொண்ணு வந்துச்சான்னு தெரியலையே. துணி வெளுக்க வழியுண்டு எங்கள் முத்துமாரி, தோல் வெளுக்க வழியுண்டு எங்கள் முத்துமாரி, மணி வெளுக்க சாணையுண்டு எங்கள் முத்துமாரி, என் மனம் வெளுக்க வழியில்லையே எங்கள் முத்துமாரி. சொன்னவன் யாரு? மகாகவி பாரதி. அவனுக்கே அந்த நிலைமைன்னா நம்மளெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நம்மளை கெடுக்கிறதுக்கு வேலை வெளியில நடக்குதுன்னு? இல்ல, நமக்கு எதிரி நாம தான். பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ஒரு கண்காட்சி ஏற்பாடு செஞ்சிருந்தான். இது மாதிரி ஒரு மேடையை போட்டு ஒரு அட்டைப்பெட்டி, 3 அட்டைப்பெட்டி, ஒவ்வொரு அட்டைப்பெட்டிக்கு வெளியிலையும் ஒரு அறிவிப்பு. முதல் அட்டைப்பெட்டி, அதுக்கு வெளியில ஒரு அறிவிப்பு. என்ன? இதற்கு கொடுக்கில் விஷம். திறந்து எட்டி பார்த்தேன், ஒரு தேடு, பிளாஸ்டிக் தேடு தான், இருந்தாலும் பயமா இருந்தது, மூடிட்டேன். அடுத்த அட்டைப்பெட்டி, வெளியில அறிவிப்பு, இதற்கு பல்லில் விஷம். திறந்து பார்த்தேன், பாம்பு, மூடிட்டேன். அடுத்த பெட்டி, வெளியில் அறிவிப்பு, இதற்கு உடம்பெல்லாம் விஷம். என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மனுஷன். அப்படி நினைச்சுதான் நானும் அந்த அட்டைப்பெட்டியை திறந்து பார்த்தேன். ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி இருந்தது. எட்டி பார்த்தேன், என் முகமே எனக்கு தெரிஞ்சுது. அப்பதான் நமக்கு எதிரி வெளியில இல்லைங்க, நாம தான் நமக்கு எதிரி. நானே எனக்கு பகையானேன், நாடகத்தில் நான் திரையானேன், தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது. கண்ணதாசன் அருமையா சொன்னான். இரவு உறங்க போகிற பொழுது வேறு வேலையை முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு படுப்போம். நாளைக்கு காலையில வெள்ளன எழுந்திருக்கணும், 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு. ஆனா முடியுதா? அந்த 5:30 மணி 6 மணிக்கு தான் இழுத்து போத்திக்கிட்டு கொஞ்சம் சுகமா தூங்கலாமான்னு நினைப்பு வருது. இப்ப உங்களை வெளியிலேருந்து எந்த எதிரி வந்து தடுத்தான்? நாம் தான். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான். அதாவது உடம்பு நல்ல தடகாத்திரமா இருக்கிற வரையில இந்த மனசு சொல்றபடியெல்லாம் உடம்பு கேட்கும். கொஞ்சம் வயசு ஆக 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 உடம்பு சொல்றபடியெல்லாம் மனசு கேட்கும். மனசு சொல்றபடி உடம்பு கேட்ட வரைக்கும் நல்லா இருப்போம். ஆனா உடம்புடைய பேச்ச மனசு கேட்க ஆரம்பிச்ச உடனேயே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்குது. அந்த வைராகியத்துல கடைசி வரையில நம்மளால நிற்க முடியல. ஆனால் 5 புலன்களையும் அடக்கி ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தினால் நீதானடா வெற்றியாளன் என்று சொல்லுகிற அவதாரம் தான் எம்பெருமான் எடுத்திருக்கிற அற்புதமான கூர்ம அவதாரம். மச்சம், கூர்மம். முதல் உயிராக மீன், அதற்கு அடுத்ததாக ஆமை, 3வது வராக அவதாரம். இது என்ன அர்த்தம் தெரியுமா? நீராலே சூழப்பட்ட உலகத்தில் அதற்கு அடுத்ததாக நிலம் தோன்றுகிறது. பல ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள், யுகங்கள் கழிந்த பிறகு நிலம் தோன்றுகிறது. அப்படி தோன்றுகிற நிலத்தை தோண்டி 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 அடியிலே சென்று கனிம வளங்கள், கரிம வளங்கள் அத்தனையும் எடுத்துக்கொள்ளுகிற ஆற்றல் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கூர்ம அவதாரமாக இருந்தவன், மச்ச அவதாரம் எடுத்தவன் இப்பொழுது வராக அவதாரத்தை எடுக்கிறான். வராகம் என்றால் பன்றி என்று பொருள். பன்றிக்கு ஒரு இயல்புண்டு. மண்ணை கடைந்து கடைந்து தோண்டி தோண்டி செல்லுகிற ஆற்றல் பன்றிக்கு உண்டு. ஆகவேதான் சிவபெருமான் லிங்கோத்பவராக நின்ற பொழுது முடியை தேடி சென்றானே பிரம்மன்,
அவன் அன்னப்பறவை வாகனத்தை எடுத்து சென்றான். அடியை தேடி சென்றானே திருமால், அவன் வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டு பன்றியாக மண்ணை நோக்கி சென்றான். மண்ணை ஒரு காலத்திலே தோண்டினால் தமிழ்நாட்டிலே கனிம வளம் கிடைத்தது. மண்ணை தோண்டினால் ஒரு காலத்தில் செப்பு பட்டயங்கள் கிடைத்தன. மண்ணை தோண்டினால் கல்வெட்டுக்கள் கிடைத்தன. மண்ணை தோண்டினால் நீர் கிடைத்தது. இன்றைக்கு மண்ணை தோண்டினால் எந்த இடத்தில் குண்டு வெடிக்குமோ என்ற அச்சத்தினே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலே மண்ணை தோண்டினால் வெறும் எலும்புக்கூடுகள் மட்டும்தான் கிடைக்குமோ என்ற நிலையை நோக்கி நாம் போகிறோம். இந்த மண் எப்படிப்பட்ட சிறந்தது! இன்னைக்கு ஆறுகள் எல்லாத்தையும் மண்ணை அள்ளி அள்ளி அரிச்சு அரிச்சு எடுத்துட்டோமே, வருங்காலத்தில் என்ன செய்ய போறோம்? ஒரு புதுக்கவிதை அழகாக எழுதினா ஒரு புதுக்கவிஞன். அன்றைக்கு தாத்தா ஆற்றுக்கு குளிக்க துண்டும் பக்கெட்டும் கொண்டு போனார். அன்றைக்கு தாத்தா ஆற்றிலே குளிக்க துண்டும் பக்கெட்டும் கொண்டு போனார். இன்றைக்கு பேரன் ஆற்றிலே குளிக்க பந்தும் பேட்டும் எடுத்துக்கொண்டு போறான். என்ன சிந்தனை பாருங்கள்! ஆற்றினுடைய வளம் சுரண்டப்பட்டது, அந்த மண்ணை எல்லாம் அள்ளிவிட்டார்கள் என்பதை அழகான கவிதையிலே சொன்னார். மண்ணை தோண்டுகிற தன்மை பன்றிக்கு உண்டு. அதனால்தான் எம்பெருமான் பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம், வராக அவதாரம். நிலத்தை தோண்டி செல்லுகிற ஆற்றல் மூன்றாவதாக தோன்றிய அவதாரமாக விளங்குகிற வராக அவதாரம். நான்காவதாக அப்பொழுதுதான் முதலாக முதல் உயிரான மீன் முடிந்து, இரண்டாவது உயிர்நிலையிலே ஆமை முடிந்து, மூன்றாவதாக நிலம் தோன்றிய பிறகு பன்றி அவதாரம் எடுத்து, இப்ப நான்காவது அவதாரம் மனிதரில் பாதி விலங்கிலே பாதியாக இணைந்திருக்கிற நரசிம்ம அவதாரத்தை இறைவன் எடுக்கிறான். இந்த அவதாரங்களிலேயே தனித்த சிறப்பு எதுக்குன்னா நரசிம்ம அவதாரத்துக்கு உண்டு. ஏன் தெரியுமோ? மற்ற நேரங்கள்ல மற்ற அவதாரத்துல எல்லாம் கடவுளுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல தான் இருக்கணும்னு. ஆனா நரசிம்ம அவதாரத்துல தான் எந்த இடத்துல இருக்கணும்னு அவருக்கே தெரியாது. ஏன்? இரண்யன் போய் எந்த இடத்தை தட்டுறானோ அந்த இடத்துல ஓடி போய் நிக்கணும் பிரகலாதனுக்காக. இல்லைன்னா பிரகலாதன் தோற்று விடுவானே என்று இறைவன் தன்னுடைய பக்தனுக்காக ஓடி ஓடி இரண்யன் எந்த தூணை போய் பிளக்கப் போகிறானோ அந்த தூணிலே போய் நரசிம்மன் நின்று கொண்டார். அத்தனை சிறப்பு இந்த நரசிம்ம அவதாரத்திற்கு. தன் தொடையிலே லட்சுமி நரசிம்மராக, காட்டழகிய சிங்கராக, மேட்டழகிய சிங்கராக, இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே தாயார் சன்னதிக்கு முன்பாக கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட மண்டபம் இருக்கிறது. அந்த கம்பராமாயண அரங்கேற்ற மண்டபத்திற்கு மேலே பக்கத்திலே மேட்டழகிய சிங்கர் திருக்கோயில் சன்னதி இருக்கிறது. அவசியம் வாய்ப்பு கிடைத்தால் போய் பாருங்கள். எல்லா நரசிம்ம மூர்த்தியும் கோபமூர்த்தியாக உக்ரமூர்த்தியாக இருப்பார். ஆனால் அந்த மேட்டழகிய சிங்கர் மட்டும் தலையை நன்றாக அசைத்து அசைத்து என்ன கம்பராமாயண பாடலை கேட்டு கேட்டு மெய் மறந்து அவர் தலையசைத்த காரணத்தினாலே அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் மேட்டழகிய சிங்கர் ஒப்புதல் கொடுத்ததனாலேயே கம்பராமாயணத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்களாம். அப்படிப்பட்ட மேட்டழகிய சிங்கர் வீற்றிருக்கக்கூடிய தன்மை அந்த உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டு எம்பெருமான் காட்சி தருகிறான். அதுதான் அந்த நரசிம்ம அவதாரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இப்பொழுது பாருங்கள், மீன், ஆமை, வராகம், மனிதனும் மிருகமும் கலந்திருக்கிற நரசிம்மம். இதுவரையில் மனிதன் தோன்றவில்லை. இப்பொழுதுதான் முதலாக மனித பிறவியை இறைவன் எடுக்கப் போகிறான். இந்த மனித பிறவியை எடுக்கிற பொழுது பிறக்கும் பொழுதே மனிதனா பிறக்கல, ஒரு சின்ன குழந்தையாக பிறக்கிறான். எப்படி பிறக்கிறானாம்? வாமனன். வாமனன் என்ற சொல்லுக்கு குறுகிய அடிகளை உடையவன் என்று பொருள். திருக்குறளுக்கே வாமன வடிவம் என்றொரு பெயர். வடிவத்திலே குறுகியதாக இருப்பது. நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரள மாநிலம். அந்த மாநிலத்துக்குத்தான் தனித்த சிறப்பு கடவுளினுடைய இடம் என்று பெயர். காரணம், வாமனனாக மண்ணிலே பிறந்த தன்மை அந்த கேரள மண்ணுக்கு உண்டு. உபேந்திரன் என்பது வாமனனாக தோன்றிய எம்பெருமானுக்கு இயற்பெயர் உபேந்திரன்.
அந்த உபேந்திரனை நன்றாக வளர்க்கிறார்கள். அழகான கொடையை பிடித்து கொண்டு அந்த மாபலி சக்கரவர்த்தி இருக்கிற அந்த அரசாங்கத்தை நோக்கி இந்த வாமனன் நடந்து வருகிறானாம். இன்றைக்கும் திருவோண திருநாளை கேரள மக்கள் தங்களுடைய வீட்டிற்கே வாமனன் வருகிறான் என்ற காரணத்தினால் ஓண சந்தின்னு பேரு. இன்னைக்கும் திருவோணத்தன்னைக்கு 10-15 விதமான காய்கறிகளை போட்டு பாயசத்திலேயே 10 வகை செய்வாங்க. அத்தனையும் படைத்து வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்து அத்தப்பூ கோலம் பூவாலே கோலமிட்டு அந்த வாமனனை தன்னுடைய வீட்டிற்கு அழைப்பதாக இன்றைக்கும் அந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாமனனாக எம்பெருமான் சின்ன குழந்தை வடிவத்திலே தோன்றி முன்னால வந்து நிற்கிறானா மாபலி சக்கரவர்த்தி இடத்துல. எப்பொழுதுமே ஒரு பொருளை கொடுக்க பழக வேண்டும். பொருளை கொடுக்க பழகிறது மட்டுமல்ல, கொடுத்துட்டு சிரிக்க பழகணும். அது அதை விட கஷ்டம். இங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாய்மார்கள் ஒரு விளையாட்டு கத்து தருவாங்க. வெறும் கையை வச்சுக்கிட்டு சோறு போட்டு பருப்பு போட்டு ஒண்ணுமே இருக்காது, நெய் ஊத்தி கடைஞ்சி 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 இதை எழுத்து விட்டு தாத்தாக்கு ஒரு வாய் கொடு, பக்கத்துல நிற்கிற பாப்பாக்கு ஒரு பிள்ளை, ஒண்ணுமே இருக்காது, வெறுங்கை. எல்லாம் முடிச்சிட்டு இந்த தாய் ஒண்ணு பண்ணுவா பார்த்திருக்கீங்களா? நண்டூறுது நரியூறுது நண்டூறுது நரியூறுதுன்னு அந்த பிள்ளைக்கு கிளுகிழுப்பு மூட்டி சிரிப்பு வைப்பான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடு. அது மட்டும் இல்ல, கொடுத்த பிறகு சிரிக்க கற்றுக்கொள். ரொம்ப பேர் கொடுத்துருவான், ஆனா அதுக்கு பிறகு சிரிக்க மாட்டான். வந்து புடுங்கிட்டு போயிட்டானேன்னு 10 நாளைக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பான். கொடுக்கறதுங்கிறத அவ்வளவு சாதாரண விஷயம் ஐயா. வாரியார் சாமியை போய் கேட்டு பாருங்க, அவர் தான் ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்துல வாரியார் சாமி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஊர்ல பெரிய பணக்காரர் வந்து இப்படி மேடையில முதல்ல உட்கார்ந்தார். இந்த பேச்சாளர்களுக்கே ஒரு வியாதி உண்டு. யாராவது பணக்காரர் வந்து பக்கத்துல முதல் வரிசையில உட்கார்ந்தா அவங்கள பத்தி ஒரு 2 வரி பாராட்டணும், அப்பதானே அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப வாரியார் சாமி அவரை பாராட்டணும். அவர் உலக மகா கஞ்சன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப சாமி பாராட்ட போறார். எப்படி தெரியுமா? என் அருகில் அமர்ந்திருக்கிறாரே இவர் பொருளை வாரி வாரி மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே கடல் அப்படின்னார். உட்கார்ந்து இருக்கிறவன் முகமெல்லாம் வாழைப்பு மாதிரி சுருங்கி போச்சு. கூட்டம் முடிஞ்ச உடனே ஒருத்தன் வேகமா எழுந்து வந்தான். சாமி, வர வர நீங்களும் போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ஆளு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டான், அவனை போய் கடல்னு பாராட்டுறீங்களே, இது தகுமா? சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? தாகம்னு போய் கேட்டா குளம் உதவும், குட்டை உதவும், ஆறு உதவும், ஏரி உதவும், கடல் உதவுமா? அவன்கிட்ட எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை, அதனால அவனை கடலேன்னாரு. பொருளை கொடுக்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப 30 நாள் இந்த அரங்கத்துக்கு வரீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வாயிலே வைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான உண்டியலில் உங்களை நோக்கி தட்டேந்தி வருகிற பொழுது நீங்கள் ஒரு பொருளை தருகிறீர்களே. ஐயா இன்னைக்கு வடிச்சாங்க 600 சொச்ச ரூபான்னு. ஆனா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இதுக்கு முன்னால இவர்களுக்கு வசூலிக்கப்பட்ட தொகை குறைஞ்சபட்சம் 5000 தான் இருந்திருக்கு. அது என்ன காரணமோ தெரியல, என்ன திருவிளையாடலோ எனக்கு தெரியல. நேற்றைக்கு இன்னைக்கும் தான் வசூல் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. கண்டிப்பா நாளையிலிருந்து வசூல் 1000க்கு மேல, 2000க்கு மேல, 5000க்கு மேல தர்றதுக்கு நீங்க என்ன உற்றவா போறீங்க? நிச்சயமா அந்த பண்பும் நண்பும் உங்களுக்கு நிறைய உண்டு. பொருளை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம பழைய பெரியவர் சந்திரசேகரர் இருந்த பொழுது சங்கராச்சாரியார் மடத்துக்கு ஒரு பெரியவர் தினம் வருவார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாளைக்கு பசுமாடு ஒன்று ஓட்டிக்கிட்டு வந்தார். வந்து சாமி கிட்ட சொன்னாரு, பெரியவாளே நான் என்னோட பசுமாட்டை நம்ம மடத்துக்கு தானமா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னாரு. அதுக்கு என்ன, கட்டிட்டு போ அப்படின்னாரு பெரியவர். இவர் என்ன பண்ணுவாரு, தினம் மடத்துக்கு வருவாரு. தினம் தான் கொடுத்தா பசுமாட்டை சுத்தி சுத்தி வருவாரு, கண்ணெல்லாம் ஒத்திக்குவாரு, இப்படி போவார். இப்படியே 1 வாரம் ஆச்சு. ஒரு நாளைக்கு பசுமாட்டை காணல. இவர் வேகமா வந்தார். சுவாமிகளே, என்ன இந்த பசுமாடு? ஆமா, அது எங்க போச்சு? அத நீ கொடுத்துட்டேன்ல நினைச்சேன். அப்ப இன்னும் நீ கொடுக்கலையா? பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பொருளுக்கும் தனக்குமான உறவும் இல்லை என்று நினைத்து கொடுப்பதுதான் கொடை. பல பேர் கோயிலுக்கு டியூப்லைட்டை கொடுப்பான், குடும்ப பேர் அத்தனையும் அதுல எழுதி வச்சு அதோட வெளிச்சமே வெளியில தெரியாது. அதுக்கு பேரா கொடை? அட கர்ணன் மாரி நம்மளால கொடுக்க முடியாதுங்க. அவன் தான்
இடது கோப்பையில இருக்கிறான், எண்ணெயை வச்சுக்கிட்டு இருக்கிறான், தலையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்தனர் வந்து நிக்கிறாரு, ஏதாவது பொருளை கொடுன்னு. உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வெள்ளி கிண்ணம் இடது கையாலேயே அப்படியே தூக்கி அந்தனருக்கு கொடுத்தான். உடனே பக்கத்தில் இருந்தவர் கேட்டாரு, கர்ணா, ஒரு பொருளை கொடுக்கிற பொழுது வலது கையால கொடுக்கணும், அப்பொழுதுதான் வாங்குகிற உனக்கு புண்ணியமும் பெறுகிறவருக்கு பாவமும் கிடைக்கும். நீ இடது கையால ஒரு பொருளை கொடுத்தன்னா கொடுக்கிற உனக்கு பாவம் வரும், வாங்குறவருக்கல்லவா புண்ணியம் போகும்னா. கர்ணன் சொன்னா, உண்மைதான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா இடது கையிலே இருந்து வெள்ளிக்கோப்பையை வலது கைக்கு மாத்துறதுக்குள்ள என் மனசு மாறி போச்சுன்னா என்ன செய்யறது, அதான் இடது கையிலே கொடுத்தேன்னா. கர்ணனுக்கே இப்படிப்பட்ட நினைப்புன்னா நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்க. திருவிழா நடத்துறோம், கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு ஒருத்தர் நோட்டை எடுத்துக்கிட்டு வந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஆமா நான் கொடுக்கறதுக்கு இருக்கட்டும், நீ என்னையா போட்ட அப்படின்னா. அதுக்கு அவரு சொல்றாரு, இந்த 40 பக்க நோட்டையே நான் தான் போட்டேன். இப்படி இருக்கிற நாட்டில் பொருளை கொடுப்பது என்பது அவ்வளவு சிறப்பு. மாபலி சக்கரவர்த்தி அவங்கிட்ட போய் யாசகம் கேட்கிறவன் யாரு? திருமால். அவன் வடிவம் எப்படி? வாமன வடிவம். இந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தையை பார்த்த உடனே மாபலி சக்கரவர்த்திக்கு மகிழ்ச்சி. ஆஹா, உனக்கு என்ன வேண்டும் கேள்னர். அப்ப அந்த குழந்தை சொன்னது, மன்னா, என் கால்களாலே 3 அடி நான் எடுத்து வைப்பேன், அந்த 3 அடி எல்லைக்கு உட்பட்ட நிலப்பகுதியை எனக்கு வழங்கினால் போதும். மன்னனுக்கு சிரிப்பு. ஆஹா, இந்த பிஞ்சு கால்களால் நீ நடந்து 3 அடி மண்ணா, சரி எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் சுக்கிராச்சாரியார் அவனுக்கு குரு. அவர் அழைக்கிறார் மாபலி சக்கரவர்த்தியை. வந்திருக்கிறவன் சாதாரணமான ஆள் அல்ல. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? வேதங்களாலும் உபநிடதங்களாலும் புராணங்களாலும் கண்டறிய முடியாதவன். இப்படி குள்ள வடிவமா வந்து நிற்கிறான். நீ கவனமா இருக்க வேண்டாமான்னர். மாபலி சக்கரவர்த்தி சொன்னான், எப்பொழுது ஒரு பொருளை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேனோ அப்பொழுதே அது கொடுத்ததற்கு சமானம், இனிமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னா. வீட்டுல கணவனும் மனைவியுமா இருப்போம். யாராவது வீட்டுக்கு வந்தா பொருள் தரணும் இல்லையா? அந்த பற்று முதல்ல நம்ம மனசு விட்டு போகணுமே. ஒருத்தர் பார்த்தாரு, எல்லாம் பெரிய பிள்ளைக்கு எழுதி வச்சாச்சு, சின்ன பிள்ளைக்கு எழுதி வச்சாச்சு, பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் அடியே வாடி நம்ம 2 பேருமா துறவரம் போவோம், சன்னியாசியா போயிடுவோம். சரி வாங்க போலாம். முன்னால் ஐயா போறாரு, பின்னால் அந்த அம்மா போய்கிட்டே இருக்கு. நடந்து போய்கிட்டே இருந்தாரு, கீழே ஒரு பொற்காசு கிடந்தது. இவர் யோசிச்சார், நாம போறது சன்னியாசம், பெண்களுக்கு தங்கத்து மேல ஆசை அதிகமா இருக்கும், பின்னால மனைவி வர்றா, இதை பார்த்துட்டா அவன் மனசு மாறிட போகுதேன்னு அந்த அம்மா பாக்குறதுக்கு முன்னால தெரியாம அப்படி மண்ணை தள்ளி தள்ளி அந்த காசை மூடினாரு. இதை அந்த அம்மா கவனிச்சுட்டாங்க. என்ன பண்றீங்கன்னு. ஒன்னும் இல்லை, சும்மா சொல்லுங்க, நான் பார்த்துட்டேன். என்ன இல்ல, கீழே பொற்காசு கிடக்குது, அதை பார்த்தா உன் மனசு மாறிடுமே, நீ பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அதை மணலை போட்டு மூடுனேன்னா. அதுக்கு அந்த அம்மா ஒரு அழகான பதில் சொன்னாங்க, கீழே கிடக்கிறது பொற்காசு என்று அறிந்து கொள்ளுகிற அறிவு இருக்கிற வரையில் உமக்கும் சன்னியாசம் ஒத்து வராது, உன்னை கட்டிக்கிட்ட எனக்கும் சன்னியாசம் ஒத்து வராது, வாங்க 2 பேருமே திரும்பி போயிடுவோன்ட்டா. பொருளினுடைய பற்றுதலிலே இருந்து விடுபடுவதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. மாபலி சக்கரவர்த்தி சொன்னதுதான். திரும்பி பார்க்கிறான், வாமன வடிவமாக இருக்கிற எம்பெருமான் வானுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறான். ஒரு அடியால மண்ணை அளந்தான், இன்னொரு அடியை எடுத்து வச்சா வானத்தை அளந்தான். இப்ப 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியல, மாபலி சக்கரவர்த்தியை தேடினான். அப்பதான் மாபலி சக்கரவர்த்தி உணர்ந்து கொண்டான், என் தலையிலே வையுங்கள் என்று குனிந்து நின்றான். இந்த கதையை அப்படியே வாங்கிதான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில 3வது பாசுரத்தை அற்புதமா எழுதினாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அது என்னங்க ஓங்கி உலகளந்த? தஞ்சாவூர் பகுதிகளில் நிலத்துல நாத்து நடுகிற பொழுதே நாராயணா, தண்ணீர் பாய்ச்சுகிற பொழுது நாராயணா, உரம் போடுகிற பொழுது நாராயணா, அறுவடை செய்கிற பொழுது நாராயணா, வேலி இடுகிற பொழுது நாராயணா என்று நாராயணனை சொல்லி 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 விவசாயம் நடந்த காரணத்தினால அங்கு விளைஞ்ச பயிரும் நாராயணன மாதிரியே ஓங்கி உலகந்த நிலைக்கு வளர்ந்தது. ஒரு யானை போய் வயல்ல நின்னா வெளியில பார்த்தா தெரியாதான். அப்படி இருந்த காலம் நம்முடைய காலம். அதனால ஆண்டாள் எழுதினாள், ஓங்கி உலகளந்த
உத்தமன் பேர் பாடி. மனிதர்களை 3 வகையா பிரிக்கலாம். ஏமா ஏற்கனவே இருக்கிற ஜாதி போதாதான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உன்மத்தர்கள் அப்படி பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கணும் தெரியுமோ? உத்தமன், மத்திமன், அதமன். பிறரை அழித்து தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே இவன் அதமன். நீயும் நல்லாரு, நானும் நல்லா இருக்கேன், குறைஞ்சபட்சம் நாம இப்படியாவது இருந்துட்டு போயிடலாம், இதுதான் மத்திமன். உத்தமன் தன்னை அழித்து கொண்டாவது பிறரை வாழ வைக்கிறானே அவன் உத்தமன். அதனால ஆண்டாள் எழுதினாள், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. 1 மாசத்துல 3 மழையாம். இங்க யோசிக்க கூடாது. இப்பதானே சமீபத்தில் சென்னையில அவ்வளவு மழை பெஞ்சது. இனி மாசத்துல 3 மழை பெஞ்சா தமிழ்நாடு இருக்குமா, இந்தியா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அப்படித்தானே? அதுல ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரையில கடுமையா வெயில் அடிக்கணும், 10ஆம் தேதி மழை பெய்யணும். 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரையில கடுமையான வெயில், 20ஆம் தேதி மழை, 21லிருந்து 29 வரைக்கும் வெயில், 30ஆம் தேதி மழை. இப்படித்தான் மாதம் மும்மாறி மழை பெய்தது. நீங்க ராஜா கேட்கறதெல்லாம் நம்ம சினிமால பார்த்திருப்போம். அவர் கூப்பிடுவார், அமைச்சரே நம் நாட்டில் மாதம் மும்மாறி மழை பெய்ததா அப்படிமா. உடனே அவரு ஆமான்னு தலையாட்டுவார். நீங்க யோசிக்க கூடாது, அந்த ராஜாவும் அந்த நாட்டில தானே இருந்தான், மழை பெஞ்சது அவனுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த முறைப்படி மழை பெய்ததா என்பதைத்தான் அவன் அப்படி கேட்டான். மாதம் மும்மாறி மழை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. பயிர் வளையணும்னு தண்ணி தேக்குனாங்க வாய்க்கால்ல. ஆனா மிஞ்சி போய் அந்த வாய்க்கா தண்ணியில மீன் வளர ஆரம்பிச்சுதான். அப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் பசுமை புரட்சி. ஊடு கயல் உகள மீன் நீல புரட்சி. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூக்கள் அதிகமா இருந்தா தேன் அதிகம், தேன் புரட்சி. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படி மடியில கைய வச்சா கறக்கவே வேண்டாமா, அப்படியே பாலானது வாங்க 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 குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இது என்ன புரட்சி? வெண்மை புரட்சி. ஒரு பாட்டுக்குள்ள பசுமை புரட்சி, நீல புரட்சி, தேன் புரட்சி, வெண்மை புரட்சி, அத்தனை புரட்சிகளையும் செய்த முதல் புரட்சி தலைவி ஆண்டாள் நாச்சியார். அத்தனை சிறப்பு. ஒரு சமய பாட்டுங்க, ஒரு பக்தி பாட்டு. என் பையன்ட்ட இதை சொன்னா என்ன சொல்றான், பக்தி பாட்டுனா முடிஞ்சதும் சுண்டல் தருவாங்களான்னு கேட்கறான். அவனுக்கு தெரிஞ்சது பக்தி பாட்டுன்னா முடிஞ்ச பிறகு சக்கரை பொங்கலோ சுண்டலோ ஏதோ கொடுக்கணும், அதுதான்னு நினைச்சிருக்கிறான். ஆனா இந்த பாட்டு வெறும் பக்தி பாட்டா? ஒரு சமுதாயத்தை புரட்டி போடுகிற புரட்சி பாட்டு அல்லவா. எங்க ஊர்ல திருக்குறள் நடத்துறோம்னு ஒருத்தர் போனார். வழியில வாசல்ல போடலாம் எழுதி வச்சு, இன்னாரு திருக்குறள் சொல்லுவார், உரை சொல்லுவார். எல்லாம் உள்ள போனாரு, 2 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. இவருக்கு ரொம்ப வருத்தம். கூப்பிட்டார், என்னம்மா அது 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, என்ன திருக்குறளை சொல்ற? யோசிச்சு பார்த்தேன், நம்ம மக்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும். சரி, மறுநாளைக்கு வெளியில ஒரு அறிவிப்பு, திருக்குறள் வகுப்பு நடைபெறும், நடத்துபவர் புலவர் ராமசாமி, முடிந்ததும் சூடாக சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும். அவ்வளவுதான் அறிவிப்பு. கூட்டம் திபுதிபுன்னு அரங்கு நிறைந்த காட்சியா இருக்கு. உள்ளுக்குள்ள ராமசாமி புலவராலேயே வர முடியல. தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு அவரை கூட்டிக்கிட்டு வந்து மேடையில ஏத்தி உட்கார வச்சு பார்த்தா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடாடாடா, நேத்து 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னேன், இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களே. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. திருக்குறள் வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சார். அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. மணக்குடவர், காளிங்கர், பரிமேலழகர், எல்லா உரையும் அவர் சொல்றாரு. ஒரே மகிழ்ச்சி. கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்தார். என்ன ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். தாராளமா கேளுங்க. சந்தேகத்தை தெளிவிப்பதுதானே புலவர்களினுடைய வழக்கம். என்ன சந்தேகம்? சூடு ஆறி போயிடும். இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னையா சொல்றேன்? ஆமா ஐயா, சக்கரை பொங்கல் இப்ப சூடா இருக்கும், இப்ப சாப்பிட்டோம்னா சரியா இருக்கும். திருக்குறள் 2000 வருஷமா இருக்குது, அது என்ன ஆரியா போகுது? முதல்ல சக்கரை பொங்கலை கொடுத்துருங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் தெம்பா திருக்குறள் வகுப்பு கவனிக்கிறோம். இன்றைக்கு மக்களிடத்திலே பொறுமைங்கிறது இல்லை. நல்ல கருத்துக்களை உட்கார்ந்து கேட்கிற மனப்பான்மை இல்லை. ஆனால் அமர்ந்து கேட்டு அந்த திருக்குறள் கருத்துக்களை புரிந்து கொள்ளுகிற ஆர்வம். அப்படி ஒரு பாட்டு, பக்தி பாட்டு, ஆண்டாள் நாச்சியார் சொன்ன ஒரு பாடல் சமுதாயத்தையே புரட்டி போடுகிற அளவிற்கு செல்வ செழிப்பு மிகுந்த பாடல். அத்தனை சிறப்பு ஆண்டாள் பாட்டுக்கு. அதனாலதான் அவள் முதல் வார்த்தையிலேயே எதை வைத்தாள்? ஓங்கி உலகளந்த உத்தமன். இன்றைக்கும் காஞ்சி மாநகரத்திற்கு போங்கள், திருக்கோவிலூருக்கு செல்லுங்கள். அங்கே எல்லாம் அந்த உலகளந்த பெருமானுடைய வடிவம் எவ்வளவு சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க திருக்கோவிலூரை விட காஞ்சியிலே இருக்கிற உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு இன்னொரு தனித்த சிறப்பு என்ன தெரியுமா? 3 அடுக்காக கட்டப்பட்டு பல்லவர்களுடைய குடைவரை சிற்பங்கள் நிறைந்ததாக அந்த கோயில் இன்றைக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியோர்களே, இந்த நேரத்தில் தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு சாதாரண ஒரு விண்ணப்பம், நம்முடைய கலை பொக்கிஷங்களை, கலை செல்வங்களை பாதுகாக்க நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கள் ஐயா. கோயிலுக்கு போறான், அங்க போய் எதை பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிறான். அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்க மாட்டேங்கிறான். அந்த சிற்பத்துல கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு வைக்கிறான். அதுல கொண்டு போய் காதலர்கள் பேரை எழுதிட்டு வர்றான். ஐயா, இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? வெளிநாட்டிலே நம் நாட்டிலிருந்து திருடப்படுகிற சிலைகளை எல்லாம் லண்டன்லயும் அமெரிக்காவிலையும் அற்புதமான அருங்காட்சியகத்திலே வைத்து காப்பாற்றுகிறார்கள். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு நமக்கு தெரியறதில்லை. ஒரு மோதிரத்துக்குள்ளே அடக்கி வைக்கிற அளவிற்கு ஒரு புடவையை நெய்கிற ஆற்றல் தமிழனுக்கு இருந்தது. நம்புவீங்களா? ஒரு மோதிரத்துக்குள்ள ஒரு சேலையை மடிச்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு மென்மையான நூல்களை பயன்படுத்தி ஆடை நெய்கிற ஆற்றல் அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஆற்றலை ஆங்கிலேயன் விரலை வெட்டி வீழ்த்தினான். ஏன்? இந்தியன் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்று விடுவானே என்ற காரணத்தினால். சபையோரே, நம்முடைய வரலாறுகளும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய கலை பொக்கிஷங்கள் அவ்வளவு கிடக்குது. தாஜ்மஹால், அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய சோக வரலாறு. இன்னொரு முறை இப்படிப்பட்ட சிற்பத்தை செதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக அதை கட்டியவனுடைய கட்டை விரல் அறுத்தெறியப்பட்டது. இதே மண்ணில் தான். இப்படிப்பட்ட கலைஞர்களை நாம் இன்றைக்கு இருக்கிறவர்களையும் நாம் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படிப்பட்ட சிறப்பு அந்த உலகளந்த பெருமாள் திருக்கோயிலிலே இருக்கிறது. அப்படி ஓங்கி உலகளந்த எம்பெருமானுடைய அவதாரத்தை, அந்த தன்மையைத்தான் சொன்னார்கள். மாபலி சிறந்தண்ணில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம் வாமன அவதாரம். மீனாட்சி ஆமை முடிந்தது, அதற்கு அடுத்ததாக வராகம் வந்தது, அதனை தொடர்ந்து நரசிம்மம் வந்தது, அதனை தொடர்ந்து மனிதன் முதலாக அவதாரம் எடுத்த தன்மைதான் இன்றைக்கு பார்த்தோம் நாம். அதற்கு அடுத்த அவதாரத்திலே இருந்து ஆண்டவன் ஒரு புதிய வடிவத்தை எடுக்கிறான். என்ன அவதாரம்? தாய் தந்தை சொல்லே உயர்வேதம் என சாற்றியதும் ஒரு அவதாரம், பரசுராம அவதாரம். தாய் தந்தையோடு பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. சமீபத்தில் ஒரு புது கவிதை ஒன்று படித்தேன். இன்னைக்கு பிள்ளைகள்லாம் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. ப்ரீகேஜி எல்கேஜி முதல் வகுப்பு படிக்கும் போதே ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்களா அந்த பிள்ளைகளுக்கு? நமக்கெல்லாம் ப்ராஜெக்ட்னா என்னன்னே தெரியாது. பிஹெச்டி படிக்கும்போது தான் ப்ராஜெக்ட்னாலே தெரியும். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளை ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை, எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னப்பா தம்பி ப்ராஜெக்ட்? தலைப்பு ஜாயின்ட் ஃபேமிலி. அப்படியா? ஆமா.
உடனே அந்த பிள்ளை ஓடி போய் அவங்க அப்பாட்ட கேக்குது, அப்பா அப்பா ஜாயின்ட் ஃபேமிலி. டேய் தம்பி போய் படிடா, இப்பதாண்டா நான் ஆபீஸ்ல இருந்து வர்றேன், ஏண்டா என்ன துன்பப்படுத்துற? சரி அவங்க அம்மாட்ட ஓடுது, அம்மா அம்மா ஜாயின்ட் ஃபேமிலி. நெட்ட ஓபன் பண்ணுடா, அதுல வரும் ஜாயின்ட் ஃபேமிலின்னு தட்டினா எல்லாம் வரப்போகுது, ஏண்டா? அவங்க அண்ணங்கிட்ட ஓடுது, அண்ணா அண்ணா ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன? எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, என் ப்ராஜெக்ட பாக்குறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, உனக்கெல்லாம் நான் சொல்லித்தர முடியாது போ. இந்த பிள்ளை இப்படி எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு வருது. அந்த வீட்டோட மூலையில அந்த பையனோட தாத்தா 80 வயதானவர், 6-7 அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தவர், கூட்டு குடும்பம் தான் வாழ்க்கை என்றே வாழ்ந்தவர் மூலையிலே உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. பெரியவர்களுடைய சொல்லை சிறியவர்கள் கேட்பதில்லை, சிறியவர்களுடைய அனுபவத்தை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இன்றைக்கு சொல்லுகிறார்களே, உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா தாங்கிறான். அதுல நாம சீனாவை விட முன்னால வந்துட்டோம். மக்கள் தொகையில் வேண்டுமென்றால் சீனா முதல் நாடு, ஆனால் இளைஞர்களினுடைய எண்ணிக்கையில் இந்தியாதான் முதல் நாடு. உலகத்திற்கு வேண்டிய மூலதனம் அமெரிக்காவில் இருக்கிறது, உலகத்திற்கு வேண்டிய மூளை தனம் இந்தியாவில் இருக்கிறது. அதுக்கு காரணம் இளைஞன். அந்த இளைஞனை நாம் பண்பாட்டு என்ற தன்மையிலே கொண்டு வர வேண்டாமா? அந்த பண்பாடு தானே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. நிறைய படிக்கிறான், விரல் நுனியிலே வைத்திருக்கிறான் உலகத்தை, ஆனால் பண்பு பூர்வமாக அவன் வளர்ந்திருக்கிறானா? ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள், ஏன் பிள்ளை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்? தாயினுடைய தந்தையினுடைய சொல்லை கேட்கிற ஒரு அவதாரமாக இறைவன் எடுத்தான். அதுதான் பரசுராம அவதாரம். ஜமதக்னி முனிவர், ரேணுகா தேவி. தந்தை பெயர் ஜமதக்னி முனிவர், தாய் ரேணுகா. அவர் என்ன செய்வாராம்? அன்றாடம் பூஜை செய்பவர். பூஜை செய்யறதுக்கு அன்னைக்கு சட்டி தயாரிக்கணும். இன்றைக்கு தயாரித்த சட்டியிலே நீரை எடுத்து வந்து ஊற்றினால் அதோட அந்த சட்டியை உடைச்சிடுறோம். பிறகு புதிய பானை தயாரித்து அதற்கு பிறகுதான் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து பாருங்க, பானை தயாரிக்கிற ஒரு குலம் தனியாக கோயிலுக்குன்னே இருப்பாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக பானை தயாரித்து அந்த பானையிலேதான் இறைவனுக்கு உணவு தயாரித்து படைப்பார்கள். அதற்கு பேர் கூன் என்று பெயர். ஒரு அடியாறு போய் திருமாலுக்கு பெருமாளுக்கு அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், அவரை காப்பாற்றணும்ல, தெரியாம இந்த மாதிரி பனிக்காலத்துல தயிர் சாதமும் நாவல் பழத்தையும் நைவேத்தியம் பண்ணிட்டார் ஒரு அடியார். இறைவனும் அதை உண்டு விட்டார், அவருக்கு தொண்டை கட்டி போச்சு, ஜலதோஷம். இப்ப என்ன பண்றது? எல்லாரும் தன்வந்திரி பெருமானிடத்திலே போனார்கள். அந்த தன்வந்திரி பெருமானிடத்திலே சென்றால் அவர் 18 வகையான ஓமாலிகளை கலந்து ஒரு குழம்பு பால் ஒன்று தயாரித்து இதை கொண்டு போய் உங்க பெருமாளுக்கு கொடுங்கன்னு கொடுத்தார். இன்றைக்கும் அந்த குழம்பு பால் தான் இரவு நேரத்தில் எம்பெருமானுக்கு நைவேத்தியம். அதை செய்வதற்கு புதிதாக பானை தயாரித்து அந்த பானையினுடைய வாசனையோடு அந்த உணவு செல்லும். அதனால்தான் கூன் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அப்படி அன்றைக்கு பானை செய்து அதிலே நீரை பிடித்து கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு கொடுக்க வேண்டும். இது யாருடைய பணி தெரியுமா? மனைவிக்கு இட்ட கட்டளை ஜமதக்னி முனிவர். இந்த ரேணுகாவும் போனால் அந்த மண்ணை வளைத்து குழைத்து அழகான பானை செய்து கொண்டிருக்கிறாள். வானத்துல ஒரு தேவர்கள் செல்வத அந்த தண்ணீரிலே அந்த நிழலிலே பார்த்தாள். அவ்வளவுதான். அந்த நிழலிலே வானுலகத்திலே செல்லுகிற தேவன் தெரிந்தவுடன் இவன் அழகாக இருக்கிறானே, யாராக இருக்கும் என்று நினைத்தாள். அவ்வளவுதான், பானை செய்ய வரல. இவள் எத்தனையோ முயற்சி செய்தும் அந்த பானை சரியான வடிவத்தில் வரவில்லை. கையை பிசைந்து கொண்டு கணவனிடத்திலே வந்து நின்றாள். இவருக்கு நடந்ததெல்லாம் நெற்றிக்கண்ணிலே நன்றாக தெரிந்தது. எப்பொழுது நீ கற்பு நிலையில் தவறினாயோ இனிமேல் நீ என் மனைவியாக இருப்பதற்கு சரியானவள் அல்லன்னு முடிவு பண்ணிட்டார் முனிவர். மகன்களை அழைத்தார். மூத்த மகனை அழைத்தார். உன் தாயை வெட்டுன்னார். அவர் கேட்கல. 2வது மகன் கேட்கல. 3வது மகன் பரசுராமன், அவனை அழைத்தார். உன் தாயை கொன்று விட்டு வான்னார். சரின்னு இவர் புறப்பட்டார். அந்த தாய்க்கு நெஞ்சம் பதைபதைக்கிறது.
தன் உயிர் போவதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அந்த தாய் பெற்ற தாயை கொன்றான் என்ற பழி தன் மகனுக்கு வந்துவிடுமே என்று அந்த தாய் ஓடுறான். துரத்தி கொண்டு ஓடுகிறான். தாயோட பிள்ளையோட, தாயோட பிள்ளையோட ஒரு கடற்கரை பகுதியிலே போய் அந்த தாய் ஒதுங்குகிறாள். அங்க மீனவர்களுடைய குடும்பம் நிறைந்திருக்கிற பகுதியிலே ஒரு செம்படவருடைய வீட்டிலே போய் அந்த தாய் ஒதுங்கிக் கொள்ளுகிறாள். அப்பொழுதும் விடாக்கொண்டனாக பரசுராமன் தேடிக்கொண்டு போகிறான். அங்கு இருக்கக்கூடிய செம்படவ பெண் ஒருத்தி, கணவனும் மனைவியுமாக இருக்கிறவர்கள் ஓடி வந்து காப்பாற்றுகிறார்கள் இந்த அன்னையை. எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறார்கள், கேட்டபாடில்லை பரசுராமன். என் உயிர் போனாலும் அந்த தாயினுடைய உயிரை நான் போக விடாமல் காப்பேன். அந்த செம்படவ பெண் வந்து முன்னாலே நின்றாள். இவன் அந்த பெண்ணையும் தலையை சீவி விட்டு தன் தாயினுடைய தலையையும் சீவி விட்டு ஓடுகிறான் தந்தை இடத்திலே. தலை வேறாக உடல் வேறாக தாய் கிடக்கிறாள். பக்கத்திலேயே அந்த செம்படவ பெண்ணும் தலை வேறாக உடல் வேறாக கிடக்கிறாள். ஓடிப்போய் பரசுராமர் ஜமதக்னி முனிவருடைய பாதத்திலே விழுந்து, தந்தையே நீங்கள் சொன்னது போலவே தாயை கொன்றேன்னார். இவருக்கு மெத்த மகிழ்ச்சி. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. சரி, உனக்கு என்ன வேண்டும் கேள். என் தாய் மீண்டும் உயிரோடு வேண்டும் என்று கேட்டான் அந்த மகன். அப்படியா, உன்னை மெச்சுகிறேன். இதோ இந்த கமண்டலத்திலே இருக்கிற தண்ணீரை கொண்டு போய் தெளித்தால் உன் தாய் உயிருடன் வருவாள். மெத்த மகிழ்ச்சி பரசுராமனுக்கு. நீரை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். தன் தாயை உயிர்ப்பித்து விடுவோம் என்ற மகிழ்ச்சி. போகிறான். அங்கு போய் பார்த்தால் அந்த அவசரம், தாயை உயிர்ப்பித்து விட வேண்டுமே என்ற உணர்ச்சி வசப்பட்டு தாயினுடைய முகத்தை எடுத்து செம்படவ பெண்ணினுடைய உடலிலே வைத்து தெளித்து விடுகிறான். செம்படவ பெண்ணினுடைய தலையை எடுத்து தாயினுடைய உடலிலே வைத்து தெளிக்கிறான். இருவரும் உயிர் பெற்று எழுகிறார்கள். ஆனால் தாய் பார்க்கிறாள், தன் உடம்பு வேறாக இருக்கிறது. அந்த செம்படவ பெண் பார்க்கிறாள், அவள் உடம்பு வேறொன்றாக இருக்கிறது. துடித்து போகிறான், இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேனே என்று. ஆனால் அப்படி உடல் மாறி அங்கம் மாறி போன காரணத்தினால்தான் அவள் உலகை வாழ்விக்க வந்த மாரி அம்மனாக இன்றைக்கும் அவதாரமாக இருந்து மக்களை காத்து கொண்டிருக்கிறாள் என்று வரலாறு தொடர்கிறது. என்றால் தந்தை சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக. என்னவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செய்கிற மனப்பக்குவம் ஒரு பிள்ளைக்கு வேண்டும் என்ற தன்மையை காட்டுகிற தாய் தந்தை சொல்லே உயர் வேதம் என சாற்றியதும் ஒரு அவதாரம், பரசுராம அவதாரம். எதிர்நீச்சல் போடக்கூடிய மச்சாவதாரம், 5 புலன்களை அடக்கிக் கொள்ளுகிற கூர்மாவதாரம், நிலத்தை தோண்டி ஆண்டவனை காண நம்மை பழக்குகின்ற வராக அவதாரம், குள்ளனாக வந்து நின்று இறைவன் தன்மையை காட்டியிருக்கிற வாமனாவதாரம், நரசிம்மாவதாரம், பரசுராம அவதாரம். இத்தனையும் வளர்ச்சி பெற்ற தன்மை. வேடனாக இருந்த காலத்திலே எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம். அதற்கு அடுத்ததுதான் ராமாவதாரம். உலகத்திலே ராமன் என்ற சொல்லுக்கு ரமிக்க செய்பவன் என்று பொருள். ரமிக்க செய்பவன் என்றால் தன்னுடைய அழகாலே பிறருடைய துன்பத்தை போக்குபவன் ராமன் என்று அழைக்கப்பட்டான். ராமனுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ராமன் தரையில நடந்து போகிறான். சீதா பிராட்டி கன்னி மாடத்துல இருக்கா. ஒரு ஆடவனுடைய பார்வை மண்ணிலே இருந்து விண்ணுக்கு போற மாதிரி இருக்கணும். ஒரு பெண்ணினுடைய பார்வை மேலிருந்து கீழே நோக்கி இருக்கணும். இதானே நம்முடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்கிற பண்பாடு. இப்ப ராம தலை நிமிர்ந்து பார்க்கறான். சீத கன்னி மாடத்துல இருக்கிறா. கம்பன் அழகா பாடலை எழுதுனான். அண்ணலும் நோக்கினான். இப்ப அவ பார்வை எப்படி இருக்கான்? மேலிருந்து கீழே பார்க்கறா. அது அப்படியே இசையிலையும் அவளும் நோக்கினாள். இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர்னா அந்த ஒரு நொடி பொழுது பார்த்து கொண்டார்கள். இருவரும் தங்களுடைய இதயத்தை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி இருக்கணும் ஒரு பெண்ணினுடைய பார்வைன்னா. இப்ப முன்னால போறது யாரு? விஸ்வாமித்திரர். ராமனுக்கு பின்னால வர்றது யாரு? லக்ஷ்மணன். சரி, தான் ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், இந்த பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
முன்னால போற குருகிட்ட கேட்கலாமா, விஸ்வாமித்திரர்கிட்ட, குருவே குருவே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் கேட்டுக்கிட்டு வாங்கன்னு ஆசிரியர்கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. சரி தம்பி கிட்ட சொல்லலாமா? அவன் இவனைத்தான் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். தம்பி கிட்ட போயிட்டே, தம்பி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வாடான்னு தம்பி கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப குருவிடத்திலும் கேட்க முடியாது, தம்பியிடத்திலும் கேட்க முடியாது. தானோ ஒரு பெண்ணை பார்த்தோம், அந்த பெண் கன்னியான்னு தெரியாது. இந்த மன குழப்பத்திலேயே இருந்தானாம் ஸ்ரீராமன். அப்பொழுது அவன் மனம் சொன்னது, ராமா நீ என்னைக்கடா தப்பு செய்திருக்கிறாய்? எப்பொழுது உன் மனம் அந்த பெண்ணை விரும்பியதோ அந்த பெண் நிச்சயமாக திருமணம் ஆகாதவளாகத்தான் இருப்பான். ஏகும் நல்வழி அல்வழி அல்லது என் மனம், தீய வழியில என் மனம் செல்லாது என்று மனதின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆற்றல் ராமனிடத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவன் போய் இருக்கானா, குகன் அவனை பார்க்க வருகிறான். பெரியோர்களே, இன்றைக்கு யுனிவர்சல் பிரதர்ஹுட்னு பேசுறோம், உலக சகோதரத்துவம். இந்த உலகத்திற்கு முதலாக உலக சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுத்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். நிக்கிறான் குகன். அவன் உடம்பு எப்படிறான்னா சரச்சரையா இருக்குது. ஏன்? வேடன். எங்கு பார்த்தாலும் செதில் செதிலாக இருக்கிற உடம்பு. ஆனால் அந்த உடம்புக்குள்ளே பலாச்சுளை இருப்பது போல அவனுடைய மனம். பார்க்கிறானா ராமனை, ராமா என்ன அழகு, உன்னை பார்க்கறதுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? தேனையும் மீனையும் திருத்தி கொணர்ந்தேன். அது என்ன திருத்தி கொணர்ந்தேன்? சாப்பிடுறதுக்கு தன்மையுடையதாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் 1000 பொருள் தருவார்கள். இந்த ஒரு பாட்டுக்கு இந்த ஒரு பொருள். தேன் என்பது எங்க? மலை மேல கிடைக்கும். ராமா நான் உண்மையில வச்சிருக்கிற அன்பு இருக்கே அந்த மலையை விட பெருசுரா. மீன் இருக்கே அது கடலின் ஆழத்துல கிடைக்கும். ராமா உண்மையில நான் வச்சிருக்கிற அன்பு இந்த கடலை விட ஆழமானதுடா என்பதை காட்டுவதற்குத்தான் மலை உச்சியிலே கிடைக்கிற தேனையும் கடல் ஆழத்திலே கிடைக்கிற மீனையும் கொண்டு வந்து கொடுத்தான்னு ஒருத்தர் அர்த்தம் எழுதினார். இன்னொரு புலவர் சொன்னார், அது அப்படி அல்ல. இந்த தேன் இருக்கே அது ஒரு மருந்து பொருள். நீ எத்தனை நாள் ஆனாலும் தேன் கெட்டு போகாது. அது மட்டும் இல்ல, தேனிலே ஒரு பொருளை இட்டு வைத்தீர்கள் என்றால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கிற தன்மை தேனுக்கு உண்டு. அதனாலதான் மருந்த தேனிலே குழைத்து கொடுங்கள்ங்கிறான். இப்ப குகன் சொன்னா, ராமா நீ தேன் மாதிரிடா, நான் மீன் மாதிரி. இந்த மீனை துண்டு துண்டாக வெட்டி தேனிலே போட்டு வைத்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அது கெடாமல் இருக்கும். அதுபோல என்னை உன்னோடு சேர்த்து விட்டால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என் மனம் கெட்டு போகாது என்பதை உணர்த்துவதற்குத்தான் தேனையும் மீனையும் கொண்டு வந்து கொடுத்தான். அத்தனை சிறப்பு. இந்த ராமன் போய்கொண்டே இருக்கிறானா, போய் அனுமனை சந்திக்கிறோம். இந்த காட்சி எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான எழுச்சி அதுக்குள்ள இருக்கு. என்னடான்னா, இன்டர்வியூ எத்தனை பேர் போறான், அந்த இன்டர்வியூவை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத ராமனும் அனுமனும் எப்படி நேர்முக தேர்வு நடத்தி கொண்டார்களோ அது மாதிரி இருக்கும்னா. நிக்கிறான் வாசல்ல, ராமன் பக்கத்துல லக்ஷ்மணன் நிக்கிறான். வந்திருக்கிறவன் யாருன்னு கேட்கணும். இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேதக்கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே. யார்கொல் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோள் இளைய வீர விரிஞனோ விடைவலானோ. வில்லார் தோள் இளைய வீர விரிஞனோ விடைவலானோ. அற்புதமா கேட்ட அனுமனை பார்த்து. கேட்கிறவன் யாரு? ராமன். எப்படி வருது? விரிஞனோ விடைவலானோ. விரிஞன்னா யாரு தெரியுமா? பிரம்மன். விடைவல்லான் யாரு தெரியுமா? சிவபெருமான். இதுல இடையில திருமால் வரல. ஏன்? கேட்கிறதே திருமால் ஆச்சே. அதனால கேட்டான். நிக்கிறானே இவன் யாரா? பிரம்மனா இருப்பானோ?
என் முன்னர் நிற்கிறானே இவன் சிவபெருமானா இருப்பானோ என்று கேட்டான். அப்ப அனுமன் உள்ள வந்து ராமனிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறான். பெரியவர்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அமைதியா சற்று தணிந்து அவர்கள் மனம் கொள்ளுமாறு தங்களை அறிமுகப்படுத்திக்கணும். என் பெருமை என்ன அருமை என்னன்னு போய் பேசக்கூடாது. அனுமன் எப்படி சொல்றானா ராமனை பார்த்து, ராமா, மஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிர்க்கு எல்லாம் நஞ்சு என தகையவாகி நளிர் இரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் நாமமும் அனுமன் என்பேன். ஒரு பெரியவரிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அனுமனிடத்தில் இருந்த பணிவு, அதுதான் ராமாவதாரத்துக்கு இருக்கிற சிறப்பு. கண்ணிரண்டும் ராமனை காணவே, காதிரண்டும் ராமனை கேட்கவே, பண்ணினிசை ராமனை பாடவே, பாதம் இரண்டும் ராமனை நாடவே. ஒரு ஊர்ல பெரிய வைர வியாபாரி ஒருத்தர் தான். ஒருத்தருக்கு எதுவும் தரமாட்டான், உதவ மாட்டான். அவனை தேடி போய் ஒரு அந்தனர் நின்று ஏதாவது கொடுன்னு கேட்டான். இவன் சொன்னா என்கிட்ட எதுவும் இல்லை போன்னு துரத்திட்டான். சரின்னு இந்த அந்தனர் நேரம் அந்த வைர வியாபாரியோட வீட்டுக்கு போனான். அவன் மனைவி இருந்தா. அவ இளகுன மனசு உடையவள். அவளிடத்துல போய், அம்மா தாயே, என் குடும்பம் வறுமையா இருக்கு, ஏதாவது பொருள் கொடுங்கன்னு கேட்டான். அந்த அம்மா என்ன செஞ்சா, மூக்குல போட்டிருந்த மூக்குத்தி, வைர மூக்குத்தியை அவிழ்த்து அந்த அந்தணனுக்கு பரிசா கொடுத்தா. இவன் இந்த வைர மூக்குத்தியை எடுத்துக்கிட்டு நேரா மறுபடியும் அந்த வைர வியாபாரி கடையிலே போய் அடகு வைக்க போனான். வாங்கி பார்த்தாரு வைர வியாபாரி. மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. அவருக்கு தெரியாதா அவர் வீட்டு பொருள் என்னன்னு? பார்த்தாரு. சரி, இப்படி உட்காருங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்னு இந்த வைர மூக்குத்திய பெட்டியை திறந்து வச்சு பூட்டிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போறாரு வைர வியாபாரி. அங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. போய் மனைவியை பார்த்தாரு. மனைவி மூக்குல மூக்குத்தி இல்லை. உடனே மனைவியை கேட்டாரு, எங்க போச்சு உன் வைர மூக்குத்தின்? அந்த அம்மா சொன்னாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன், அதனால பெட்டியில அவிழ்த்து வைத்திருக்கிறேன். சரி, அது போட்டேன், எடுத்துக்கிட்டு வான்னாரு. இந்த அம்மாவுக்கு கையை கால பிசைய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இவர்கிட்ட இப்ப என்ன பதில சொல்றது? வந்திருந்த அடியாருக்கு போட்டேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாரே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும்னு காரைக்கால் அம்மையார் மாரி அந்த அம்மா கையை விரிச்சுக்கிட்டு நின்னா. கையில வைர மூக்குத்தி வந்தது. கொண்டு வந்து கணவன் இடத்துல கொடுத்தா. எடுத்து பார்க்கறாரு, அதே வைர மூக்குத்தி தான். இவருக்கு என்னன்னே புரியல. விறுவிறுவிறுன்னு புறப்பட்டு கடைக்கு போனாரு. பெட்டியை திறந்து பார்க்கறாரு, வைர மூக்குத்தி இல்லை. அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார், கடவுள்தான் தன்னிடத்திலே யாசகம் கேட்டு வந்திருக்கிறார். கடவுள் கொடுத்த பொருள், இத்தனை பொருளை என் கையில கொடுத்திருக்கிறாரு. கண்ணை படைச்சி, காதை படைச்சி, எல்லா உறுப்புகளையும் உருப்படியா படைச்ச கடவுள். அதெல்லாம் கடனா நாம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த பொருள் எல்லாம் இந்த பிறவி முடிஞ்ச உடனே இது அத்தனையும் கொண்டு போய் கவனமா அவர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும். அதற்குத்தான் இத்தனை கடமையும் நமக்கு இருக்கிறதே. இத புரியாம வந்திருக்கிறவருக்கு பொருளை வாரி கொடுக்காம இப்படி செஞ்சிட்டனேன்னு மனைவியை கூப்பிட்டாரு. வாடி, பண்டரிபுரத்துக்கு புறப்பட்டு போகலாம்னாரு. அந்த அம்மா கேட்டா, இருங்க, வீட்டை பூட்டிட்டு வரேன். வீட்டை பூட்டுறதாவது? கடையும் பூட்ட வேண்டாம், வீட்டையும் பூட்ட வேண்டாம், எல்லாத்தையும் திறந்து விடு, எல்லாம் பண்டரிநாதன் பார்த்து கொள்ளுவான்னு மனைவியை கூட்டிக்கிட்டு பண்டரிபுரத்துக்கு போனாரு. அவர்தான் பின்னாளில் புரந்தரதாசர் என்று கீர்த்தனைகளை எழுதி அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திற்கு தேவையான இலக்கிய வளத்தையும் ஆன்மீக வளத்தையும் கொடுத்தவர். எண்ணி எண்ணி ராமனை நேசிப்போம், இதய பூவால் ராமனை பூஜிப்போம். ஓம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். போர்க்களத்திற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். பாலம் அமைக்க வேண்டும் இலங்கைக்கு. எல்லாரும் அவரவர்களால் முடிந்த உதவியை செய்கிறார்கள். ஒரு குட்டி குரங்கு கூட பெரிய பாறையை உருட்டிக்கிட்டு வந்து அப்படி தள்ளுது. இதை ராம உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். இவனுக்கு ஒரு ஆசை,
இத்தனை பேரும் பாலம் அமைக்கிற பணியை செய்கிறார்களே, நான் ஏதாவது செய்ய வேண்டாமான்னு ராமன் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து கடல்ல போட்டான். போட்டா அடுத்த நொடி அது ஓடி போச்சு. ராமனுக்கு ஒன்னும் புரியல. மறுபடியும் ஒரு கல்லை எடுத்து போடுறான், நீரிலே அடித்து செல்லுகிறது. அனுமனை பக்கத்திலே அழைத்தான். அனுமனே, நீங்கள் எல்லோரும் கற்களை கொண்டு போய் கடலிலே போடுகிறீர்கள், அது அப்படியே நிற்கிறது. ஆனால் நான் கல்லை தூக்கி போட்டால் அடுத்த நிமிடமே அது ஓடி போய் விடுகிறதே, ஏன்னு கேட்டான். அப்பொழுது சொன்னதாம் அனுமன், ஸ்ரீராமா, நாங்கள் எல்லாம் கற்களை போடுகிற பொழுது ராம 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 என்று சொல்லிக்கொண்டே போடுகிறோம். நீ எதுவுமே சொல்லாம கல்லை தூக்கி போட்டா எப்படி அது நிற்கும்? உன்னை விட உன் நாமத்துக்கு பெருமைங்கிறது உனக்கே தெரியாம இருக்கு பாத்தியான்னு கேட்டுதான் அனுமன். அனுமனை அனுதினம் நினை மனமே, விதிவினை மறைந்திடும் இது நிஜமே. அனுமனை அனுதினம் நினை மனமே, விதிவினை மறைந்திடும் இது நிஜமே. பக்திக்கு முதலிடம் தந்தவன், சத்தியராமனை கவர்ந்தவன், பக்தரின் உள்ளத்தில் நிறைந்தவன், பக்தியின் திலகமாகவே உயர்ந்து நின்றவன். அப்படிப்பட்ட ராமன் அந்த அவதாரம் தான் வாழ்க்கையிலே ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்று நினைத்திருக்கக்கூடிய நிலையிலே வாழ்ந்து காட்டிய ராமாவதாரம் நம் வாழ்க்கையிலே பின்பற்ற தகுந்தது. அதனாலதான் கண்ணதாசன் அப்படியே எடுத்து எழுதினான். கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலிக்கு தெய்வம் அந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபன் அந்த சுந்தரராமன். ராமன் எத்தனை ராமனடி, வம்சத்துக்கொருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். ராமஜயம் ஸ்ரீராமஜயம், ராமனின் கைகளில் நான் அபயம் என்று ராமநாமத்திற்கு இருக்கக்கூடிய பலன் இந்த உலகத்தில் வேறொன்றுமில்லை. அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் ராம் 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 என்று சொல்லுவார். மதுரையில கூட்டம் நடக்கிறது, மகாத்மா காந்தி வரப்போகிறார்னு அறிவிப்பு. கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து கிடக்கிறார்கள். விறுவிறுவிறுவிறுன்னு ஒரு 2 நிமிஷம் மேடையை நோக்கி மகாத்மா வந்தார். இப்படி 4 பக்கங்களும் மக்கள் திரண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். மேடைக்கு ஏறினார், கண்களை மூடினார். ஒரு 10 நிமிடம் அமைதியாக மகாத்மா உட்கார்ந்திருக்கிறார். அவர் பேசல, கைகள் அசையல, கருத்துக்கள் எதையும் சொல்லல. ஆனால் அந்த அரங்கத்திலே இருந்த மக்கள் அனைவரும் மகாத்மாவை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் ஹே ராம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். கீழே இறங்கினார், புறப்பட்டு போய்விட்டார். ஒரு தலைவன் மேடையிலே ஏறி ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்து கூட மகத்தான புரட்சியை செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர் மகாத்மா காந்தியடிகள். அவர் சொன்ன வார்த்தை ராம் ராம். அந்த வார்த்தைக்கு இருக்கிற பெருமை. வீட்டில் குழந்தைகளுக்கு பேர ராமன் ஏன் வைத்தான்? 10 முறை கூப்பிடும் போதாவது ஒரு புண்ணிய கணக்கு ஒன்னுக்கு சேரட்டுமே. எங்க ஊர்ல ஒருத்தர் அப்படித்தான், இறக்குற வரையில ஒருத்தருக்கும் உதவல. சாக போற நேரத்துல இந்த தாத்தாவுக்கு புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு, தாத்தா நாராயணா சொல்லுங்க, நீங்க போகலாம் வைகுண்டத்துக்குன்னு. அவரு ஆ ஊங்கிறாரு, ஒன்னு வரல, வேச்சு வரல. உடனே இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணி ஒரு பூச்சரம் அங்க தொங்கிட்டு இருந்தது. அந்த பூச்சரத்துல இருக்கிற பூவெல்லாம் உருவிட்டு இந்த நாரை மட்டும் கொண்டு போய் தாத்தா முன்னால ஆட்டி இது என்னன்னு கேட்போம். அவர் நார் அப்படிம்பாரு. ஒரு பாதி புண்ணியம் கிடைச்சி ஒரு பாதி வைகுண்டமாவது போகட்டும், அப்புறம் யாராவது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க தாத்தாவை அப்படின்னு முடிவு பண்ணி இளைஞர்களெல்லாம் பூவெல்லாம் உருவிட்டு நாரை கொண்டு போய் தாத்தா முன்னால ஆட்டி, தாத்தா இது என்னன்னாரு. தாத்தா கண்ணை கசக்கி பார்த்துட்டு சொல்றாரு, பூ தொடுக்க உதவுங்கிறாரு. அப்பவும் நார்னு சொல்றது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு பல பேர் வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருக்கிறான். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டுன்னா. புண்ணியம்ங்கிறத அவ்வளவு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. அப்படிப்பட்ட தன்மை ராமன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே கிடைக்கிறதுன்னா அந்த ராமாவதாரத்துக்கு இருக்கிற சிறப்பு. கடைசியா வந்தாச்சு கண்ணன் அவதாரம்.
நாளை தொடங்கி நீங்க மகாபாரதத்தை கேட்க போகிறீர்கள். இந்த கண்ணன்ற சொல்லுக்கு இருக்கிற சிறப்பே எவ்வளவு அழகு தெரியுமா? கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும். என் கை இருக்குதே, வளையல் போட்டா எது பார்த்து அழகு பார்க்கும்? கண்ணு. காதல தோடு அணிந்து கொண்டால் எது அழகு பார்க்கும்? கண்ணு. ஒரு அழகான ஆடை உடுத்தி கொண்டு நீங்கள் வந்தால் எது அழகு பார்க்கும்? கண்ணு. அப்ப இந்த உடம்புல கண்ணுக்குன்னு அணிகலன் கிடையாது. காதுக்கு அணிகலன் உண்டு, மூக்குக்கு உண்டு, கழுத்துக்கு உண்டு, கைக்கு உண்டு, இடைக்கு உண்டு, காலுக்கு உண்டு. எந்த உறுப்புக்கு அணிகலன் அணிவித்தாலும் அதை பார்த்து மகிழக்கூடிய உறுப்பு எது? கண். ஆனா அதுக்கு ஒரு அணிகலனும் இல்லை. என் தலை எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டா தலை அழுவாது, கண் அழும். என் கை கீறி கொண்டால் கை அழாது, கண் அழும். எனக்கு வயிற்று வலியா? கண்ணழும். தலைவலியா? கண்ணழும். கால் இடறினால் கண்ணழும். இந்த கண் இருக்கிறதே அற்புதமான உறுப்பு. பிறருக்கு இன்பம் வந்தால் அதை பார்த்து மகிழ்வதும் கண், பிறருக்கு துன்பம் வந்தால் அதை பார்த்து கண்ணீர் வடிப்பதும் கண். அதனால்தான் கடவுள் கண்ணன் என்ற அவதாரத்தை எடுத்தார். தன்னுடைய பக்தன் இன்பத்திலே மகிழ்ந்தால் அவனும் மகிழ்கிறான். அர்ஜுனனுக்கு வர இருக்கிற அத்தனை இன்பத்தையும் பார்த்து அவன் மகிழ்ந்தான். அடுத்தவர்க்கு துன்பம் என்று வந்தால் ஓடோடி வந்து அவனும் அந்த துன்பத்திலே பங்கு கொண்டான். அத்தனை சிறப்பு அந்த கண்ணன்கிற ஒத்த சொல்லுக்கு இருக்கு. கிருஷ் என்ற சொல்லுக்கு கருமை என்று பொருள். கிருஷ் என்ற வடமொழிக்கு கருமை, திருடுபவன் பொருள். திருடுகிற தன்மை அந்த கிருஷ்ணனுக்கு உண்டு. வசுதேவரும் தேவகையும் அத்தனை பெருமை உடையவர்கள். வயிற்றிலே சுமந்தாளாம். இந்த கடவுளை வயிற்றுல சுமக்கிறது. நேற்று சிவபெருமான பார்த்தோமே, அவர் யாருடைய வயிற்றிலும் தோன்றாதவர். ஆனால் கண்ணன் இருக்கிறானே, அவன் தேவகையினுடைய வயிற்றிலே தோன்றியவன். கருவாக கொண்ட அந்த கண்ணன் பிறந்தானாம். கம்சனுக்கு செய்தி எட்டியது. வசுதேவர் பார்த்தார், பிறந்த குழந்தையை காப்பாற்றணுமேன்னு ஒரு கூடையிலே வைத்து தலையிலே சுமந்து கொண்டு யமுனை ஆற்ற கடக்கிறார். இந்த யமுனை ஆறு சொன்னதாம், உலகத்திலேயே ஆறுகளிலேயே நான் தான் மிகுந்த புண்ணியம் செய்தவர். ஏன் தெரியுமா? கண்ணனுடைய பாதத்தை எட்டி பிடிக்கிற திறமை எனக்கு இருக்குதுன்னா. எப்படிறான்னா, கூடையிலே குழந்தையை வைத்து அந்த குழந்தையினுடைய கால்கள் வெளியில தெரிகிற மாதிரி வசுதேவர் தலையில கூடையை வைத்து கொண்டு போனாரா, யமுனை ஆற்றிலே எழுந்தாலை எம்பி எம்பி அந்த கூடையின் விளிம்பிலே இருக்கிற கண்ணன் காலை தொட்டுவிட மாட்டோமா என்று துள்ளி துள்ளி குதிச்சுதான். அந்த யமுனை ஆற்ற கடந்து கோபியர்கள் வாழக்கூடிய அந்த அற்புதமான இடமாக இருக்கிற யசோதையும் நந்தகோபரும் வீற்றிருக்கக்கூடிய இல்லத்துக்கு போகிறார் வசுதேவர். அங்கே பார்த்தால் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் யசோதை. பக்கத்தில் அந்த குழந்தையை படுக்க வைக்கிறார். இவருக்கு மனசு வரல, திரும்ப திரும்ப அந்த குழந்தையை பார்த்து விட்டு போகிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. கண்ணம் விழிச்சு பார்க்கறா யசோதை. கருநீல வண்ணன் பக்கத்துல கிடக்கிறான். அந்த குழந்தையை பார்த்த உடனே அவளுக்கு மகிழ்ச்சி. எடுத்து அணைத்து அற்புதமாக வளர்க்கிறாள். கம்சனுக்கு செய்தி எட்டுகிறது. அவன் விடுவான? பூதனைன்னு ஒரு அரக்கிய கூப்பிட்டான். பெரியவர்களே, ராமன் முதலாக போர் செய்தது ஒரு பெண்ணோட, தாடகை வதம்.
கண்ணன் முதலாக அவதார நோக்கம் நிறைவேற போர் செய்தது பூதனை என்ற பெண். அவ எப்படி வராளாம்? சூர்பனக மாதிரி இருந்தவ தன்னை அழகான தாயாக மாற்றிக்கொண்டாள். பஞ்சியோளிர் விஞ்சு குளிர் பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியளாகி அம்சொல் இளமஞ்சயன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அரக்கி மாதிரி இருக்கிறவ சூர்பனகைக்கு போட்டாரே பாட்டு கம்பன், அது மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த ஆயர்பாடியிலே உறங்கி கொண்டிருக்கிற கண்ணன் பக்கத்துல வந்து நிற்கிறாளாம். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. பக்கத்துல பூதனை அரக்கி போய் நின்னா. உறங்குகிற கண்ணனை எடுத்தா. பக்கத்துல யாரும் இல்லை. அவனை மெல்ல பக்கத்தில் கொண்டு வந்து அவனுக்கு தாய்ப்பால் அமுதம் ஊட்டுவது போல விஷத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றா பூதனை. கண்ணனுக்கு தெரியாமலா இருக்கும். அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரித்து கொண்டு அந்த குழந்தை பக்கத்துல எடுத்தா, மார்போடு அணைச்சா. இப்ப தாய் பாலை கொடுக்க போற நேரம் கண்ணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பூதனையினுடைய மார்பை கெட்டியா பிடித்து கொண்டு கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு பாலை குடிக்க ஆரம்பிச்சான் கிருஷ்ணன். அதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். ஏண்டா கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு கிருஷ்ணன் பாலை குடிச்சான்னு? எங்கேயாவது கண்ணை கொஞ்சம் திறந்து பார்த்துட்டா இந்த பூதனைக்கும் கருணை கொடுக்கணும், அருள் செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டா இந்த பூதனையை அழிக்க மாட்டாம உற்றுவானே கிருஷ்ணன். அதனால கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு அவர் உயிரோடு சேர்ந்து தாய்ப்பால் அமுதத்தோடு சேர்ந்து உயிரையும் சேர்த்து பிடித்து குடித்து இழுத்து போட்டான். பூதனை இறக்கி மண்ணிலே சாய்ந்தாள். கண்ணதாசன் தான் இதெல்லாம் அற்புதமா எழுத முடியும். அவள் கனி இதழில் பால் குடித்து பூதனையை கொன்ற பின்னால், அவள் கனி இதழில் பால் குடித்து பூதனையை கொன்ற பின்னால் கன்னியர்கோர் வஞ்சமில்லை கிருஷ்ணாரி. கிருஷ்ண அந்த பூதனைங்கிற அரக்கியோட நெஞ்சத்துக்குள்ள இருக்கிற உயிரை உறிஞ்சிட்டதுனால இந்த உலகத்துல பிறந்த பெண்களுடைய மனசுல வஞ்சனைங்கிறதே இல்லாம போச்சான். நீங்க ஆண்கள்லாம் ஒரு முறை கை தட்டணும். இதுக்கு பெண்கள் மனசுல வஞ்சனை இல்லைங்கிறதுக்கு நீங்க இப்படி ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டாமா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்க என்ன பட்டுப்புடவை கேட்கறோம், நகை கேட்கறோம், பாத்திரம் கேட்கறோம்னு வருத்தப்படுறீங்க, அப்படித்தானே? கவலையே படாதீங்க. நாங்க எதுக்கு பட்டுப்புடவை கட்டுறோம்? நீங்க எங்களை நல்லா வச்சிருக்கீங்கன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு நாங்க வேற என்ன செய்ய முடியும்? வெயில் காலமா இருந்தா கூட பட்டு உடுத்தி கொண்டு போகிறோம். வஞ்சனை இல்லை எங்களுக்கு. கணவனுடைய பெருமையை காக்க வேண்டும்ங்கிற சிறப்பு. அதனால கண்ணதாசன் பூதனையினுடைய உயிரை குடிச்ச காரணத்தினால பெண்களினுடைய உள்ளத்துல வஞ்சனையே இல்லாம போச்சுன்னா. அடுத்து பார்த்தான் கிருஷ்ணன், இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். யசோதை முடிவு பண்ணினான். எத்தனை நாளைக்கு தான் வீட்டிலே வச்சிருக்கிறது? இந்த பிள்ளைய கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? சரி, குருகுல கல்வி. அன்னைக்கெல்லாம் என்ன ஆசிரியர் பாடம் நடத்துவார்? ஒரு மரத்தடியில நின்று கொண்டு. நீங்க மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான காட்சி வரும். குரு துரோணாச்சாரியார் பாடம் நடத்துறாரு. கீழே வில்லு, வில்லு எப்படி உடுறதுன்னு பாடம். ஆசிரியர் துரோணாச்சாரியார் நல்லா கவனிச்சுக்கங்க. மரத்தடி, மரத்துல ஒரு கிளை போகுது. அந்த கிளையோட நுனியில ஒரு பொம்மை காக்காவை வச்சிருக்கிறாரு ஆசிரியர். கீழே வில்லு, மரத்தடி, கிளை, நுனியில பொம்மை காக்கா. ஆசிரியர் பாடம் நடத்தினா ஒரு பக்கம் பூரா பாண்டவர்கள், ஒரு பக்கம் பூரா கௌரவர்கள். இப்ப ஆசிரியர் கேட்டார், தருமனை முதல்ல பார்த்தார். தருமா, பக்கத்திலே வா, உனக்கு இந்த மரம் தெரிகிறதா? தருமன் சொன்னா, மரமும் தெரிகிறது, அதற்குள்ளே அறமும் தெரிகிறது. டே, உனக்கு வில்வித்த வராது, போய் உட்கார். சரி, துரியோதனாதியர்கள் பக்கம் திரும்பினார். துரியோதனா, பக்கத்திலே வா, உனக்கு இந்த மரம் தெரிகிறதா? என்னென்ன எங்க அப்பா மாதிரி கண்ணு தெரியாத நினைச்சீங்களா சார்? இவ்வளவு பெரிய மரம் இருக்குது, நன்றாக தெரிகிறதுன்னா. உனக்கு வில்லாற்றல் வராது, போய் உட்கார். ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறார். பீமா, பக்கத்திலே வா, உனக்கு இந்த மரம் தெரிகிறதா?
அவன் சொன்னான், மரத்தை பிடுங்கவா, இரண்டாய் உடைக்கவா? டே விட்டா நீ வில்லையே ஒடிச்சிருவடா, போய் உட்கார். ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாரு. யாருமே ஆசிரியர் சொல்ற கருத்து. கடைசி ஆள் யாரு? அர்ஜுனன். அவனை பார்த்து ஆசிரியர் கூப்பிட்டார், அர்ஜுனா பக்கத்திலே வா, உனக்கு இந்த மரம் தெரிகிறதா? அவன் சொன்னான், மன்னிக்க வேண்டும் குருதேவா. மரமா? அது எங்கே இருக்கிறது அப்படின்னா குருநாதர், சரி போகட்டும். சரி, ஒரு கிளை ஒன்று அந்த பக்கம் போகிறதே, அது உன் கண்ணில் படுகிறது தானே? மன்னிக்க வேண்டும் குருநாதா, மரம் என்கிறீர்கள், கிளை என்கிறீர்கள், மரமே தெரியவில்லை, பிறகு எனக்கு எப்படி கிளை தெரியும்னா அவன். சரி போகட்டும். அதோ நுனியிலே ஒரு காக பொம்மை வடிவம் ஒன்று வைத்திருக்கிறேனே, அது உன் கண்ணில் படுகிறது தானே? காலில் விழுந்து கும்பிட்டான் அர்ஜுனன். மன்னிக்க வேண்டும் குருநாதா, மரம் என்கிறீர்கள், கிளை என்கிறீர்கள், காக பொம்மை என்கிறீர்கள், எனக்கு தெரியவில்லைன்னா. குருநாதருக்கு கோபம் வந்தது. ஏண்டா மரம் தெரியல, கிளை தெரியல, காக பொம்மை தெரியல, என்னதாண்டா உனக்கு தெரியுது? அர்ஜுனன் சொன்னான், ஒரு அரை வட்டம் போல ஒரு கழுத்து பகுதி மட்டும் என் கண்ணில் படுகிறது குருநாதானா. எடுடா வில்லை, தொடுடா நானை, எவன் ஒருவனுக்கு இலக்கு மட்டும்தான் என் கண்ணில் படுகிறது என்று சொல்லுகிறானோ அவனுக்குத்தான் வில்லாற்றல் வரும். தொடுடா நானன்னா. இன்னைக்கு நம்ம இளைஞனுக்கு அப்படித்தான் நீங்க பழக்கணும். வீட்டில் படிக்க உட்கார வைக்கும் பொழுது அவனுக்கு பக்கத்துல டிவி ஓடுறது காதுல கேட்க கூடாது, எதிர் வீட்டுல அலற சினிமா பாட்டு கேட்க கூடாது, அம்மா அப்பா போடுற சண்டை கேட்க கூடாது. எந்த பிள்ளை தானும் தன் பாடம் மட்டும்தான் தெரிகிறது என்று நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுவான். அப்படி பழக்கணும் பிள்ளைய. முடிஞ்சுதா? பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் குருகுலத்துல சேர்க்கணும் கிருஷ்ணனை. கண்ணனின் மேனி கடல் நீலம், அவன் கண்களிரண்டும் வானீலம், கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். யசோத பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போனா. முதல் நாள் எல்லா பிள்ளைகளும் கையில ஒரு பலகை வச்சிருக்குது, கரும்பலகை. கிருஷ்ணனும் ஒரு கரும்பலகை வச்சிருக்கிறான். ஆசிரியர் சொன்னார், எல்லா குழந்தைகளும் வரிசையாக நில்லுங்கள், எல்லாரும் அவங்கவுங்க பலகையை கொடுங்க, அகரம் எழுதி தருகிறேன்னார். பெருசா அகரத்தை போட்டு கையில கொடுத்தார். எல்லோரும் அதன் மேல அகரத்தை எழுதுங்கள்னார். எல்லா பிள்ளைகளும் போட்டுது. 10 நிமிஷம் ஆச்சு. ஆசிரியர் அடுத்த அறிவிப்பு கொடுத்தார். இப்பொழுது நான் ஆகாரத்தை நடத்த போகிறேன், எல்லா பிள்ளைகளும் அகரத்தை அழித்து கொண்டு வாருங்கள்னார். எல்லா பிள்ளையும் ஸ்லேட்டா அழிச்சுது. கிருஷ்ண அழிச்சு பார்க்கறான், அழியல. நல்லா அழுத்தி பார்க்கறான், அழியல. பக்கத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் தெளிச்சு அழிச்சு பார்க்கறான். அந்த பலகை எடுத்துக்கிட்டு வந்து வரிசையில நின்னான். குருநாதர் வாங்கி பார்த்தார். கிருஷ்ணா, நான் சொன்னது அவங்க கேட்கலையா? பலகையை அழித்து கொண்டு வா என்று சொன்னேனே, கேட்கலையான்னா. கிருஷ்ணன் சொன்னான், குருநாதா, நான் எழுதிய எழுத்தை என்னாலேயே அழிக்க முடியலையே. குருநாதர் சொன்னார், பக்கத்தில் இருந்த கமண்டலத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து அப்படி தெளிச்சாரு, எழுத்து அழிஞ்சு போச்சு. குருநாதருக்கு கோபம். பொய் தானே சொன்னேன், எழுத்து அழியலன்னு பொய் தானே சொன்னேன்னு கிருஷ்ணன் காதை பிடிச்சி திருகினார். கிருஷ்ணன் சொன்னான், குருநாதா மன்னிக்க வேண்டும், நான் எழுதிய எழுத்தை என்னால் அழிக்க முடியவில்லை என்று சொன்னேனே தவிர என் குருநாதரால் அழிக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையேன்னா. கிருஷ்ணனுடைய திருவிளையாடல். அந்த கிருஷ்ணனை கொண்டு போய் உரல்ல கட்டி போடுறாளாம் யசோதை. வெண்ணைய திருடுறான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவன் மேல. பெரியோர்களே, பாகவதம் கேட்கிற பொழுது இந்த பாகவதத்தை எண்ணி எண்ணி படித்தவர்கள் சொல்லுவார்கள், இந்த வெண்ணங்கிறது தான் நம்ம மனசு. தயிர் இருக்கு, நடுவுல மனசு பகவான் நாமம்ங்கிற மத்த கொண்டு வந்து போட்டு அந்த தயிரை கடையிறோம். அந்த தயிரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த மத்தை நோக்கி வரும். அதானே இயல்பு. தேவையில்லாத விஷயமெல்லாம் பாத்திரத்தினுடைய விளிம்பை நோக்கி சென்று விடும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடுவிலே இருக்கிற மத்தை நோக்கி வரும். அப்படி என் மனம் என்று சொல்லப்படுகிற இந்த தயிரை இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் மத்தினை போட்டு அதை கடைகிற பொழுது ஆணவம் பிரிந்து, கன்மம் பிரிந்து,
மாயை பிரிந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் உருண்டு திரண்டு மேலே வருகிறதே, அதைத்தான் வெண்ணெய் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வெண்ணெயை எடுத்து கண்ணன் உண்ணுகிறான். அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. எங்க வீட்டுக்கு வெண்ணெய் திருட வந்தான், உங்க வீட்டுக்கு வெண்ணெய் திருட வந்தானா? தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவான், தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. குழல் எடுத்து அவன் வாசித்தால் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இந்த கோபிமார்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணார்கள். இந்த கிருஷ்ணனை வெண்ணெய் திருடுற பொழுது கையும் களவுமா ஒரு நாளைக்கு பிடிச்சே திருறது அப்படின்னு முடிவு பண்ணி உரியில நிறைய வெண்ணெயை அள்ளி மேல ஒசரமா கட்டி தொங்க விட்டுட்டு கண்ணன் வருவான். அவன் வர்ற நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கு என்ன, இந்த உரியில இருந்து ஒரு கயித்தை கட்டி கயித்தோட நுனியில ஒரு மணியை கட்டி தொங்க விட்டுட்டான். கிருஷ்ணன் வருவான், உரிய தொடுவான், மணி அடிக்கும், ஓடி வந்து கண்ணனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக். அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து பார்க்கறான். ஓஹோ, என்ன பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு அந்த மணியை பார்த்து அந்த மணியோட ஒரு கூட்டணியை போட்டான். முதல்ல கூட்டணி போட்டது கிருஷ்ண பரமாத்மா. அதான் அது இன்னைய வரையில குழப்பமாவே இருக்கு. மணியை பார்த்து சொன்னான், மணியே, நான் வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டு கீழே இறங்கி ஓடுற வரையில அடிக்க கூடாது, சரியா? மணி சொல்லிச்சு, அடியேன் 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 அடியேன், நான் ஓ அடியவன்பா, நான் ஏன்பா அடிக்க போறேன், நீ சொன்னா நான் கேட்க போறேன். கண்ணன் பார்த்தான், ஒசரமா இருக்கு, எப்படி ஏறுறது? நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டான். ஒருத்தர் மேல ஒருத்தர், ஒருத்தர் மேல ஒருத்தர் பானை அடுக்கிற மாதிரி எல்லாரையும் ஏத்தி மேல கண்ணன் ஏறிட்டான். திரும்பி பார்த்தான், மணி அடிக்கல. உரிய தொட்டான், மணி அடிக்கல. கைய உள்ள விட்டு வெண்ணெய் அள்ளி எடுத்தான், மணி அடிக்கல. அப்படி சாப்பிட உதட்டுக்கிட்ட கொண்டு போனான், கலகல கலகலன்னு மணி அடிச்சுது. 21ஆம் நூற்றாண்டு அரசியல்வாதி மாதிரியே கூட்டணிய சமயத்துல கவுத்து விட்டுருச்சு. கிருஷ்ணன் கோபமா பார்த்தான். அடிக்க மாட்டேன்னு சொன்னியே, ஏன் அடிச்சேன்னா? அதுக்கு மணி சொல்லிச்சான், கண்ணா பறந்தாமா, அடிக்க கூடாதுன்னு தான்ப்பா ரொம்ப கட்டுப்பாடா இருந்தேன். ஆனா தினம் கோவில்ல உனக்கு ஒரு பொருளை நைவேத்தியம் செய்யும் பொழுது அடிச்சு அடிச்சே பழக்கப்பட்டு போன எனக்கு இந்த நேரத்துல எப்படிப்பா அடிக்காம இருக்க முடியும்னு தான். கண்ணனுடைய லீலைகள் ஒவ்வொன்றும் குழலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேதும் எனக்கேதடி, குழலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேதும் எனக்கேதடி. சகடாசுரன் ஒரு அசுரன் உரல்ல கட்டி போட்டிருக்கிறாளா அன்னை. இந்த சகடாசுரன் வந்து நிக்கத பார்த்தான். அற்புதமாக உரலோடு சேர்த்து உருண்டு உருண்டு போனான். மருத மரத்துக்கு இடையில போய் விழுந்தான். அந்த மருத மரத்தை வீழ்த்தி அவனையும் அழித்தான். ஒவ்வொருவரையாக வீழ்த்தி கொண்டே வருகிறான். இதெல்லாம் சிறப்பில்லை. கடைசி காலத்துல மகாபாரத போர் நடக்கிற பொழுது கண்ணன் ஆற்றிய செயல்கள் ஒவ்வொன்றும் எண்ணி எண்ணி நாம் நினைக்கத்தக்க. தூதுக்கு போகிறான். பாரதத்திலே தூது சென்ற கண்ணனுடைய சிறப்பு அத்தனை உயர்வானது. கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அந்த வள்ளல் வருகிறான் வருகிறான் வந்து நிற்கிறான். அர்ஜுனனுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நெருக்கம். போர்க்களத்திலே பக்கத்துல குந்தி வந்து நின்றாளாம். கிருஷ்ணன் சொன்னான், அத்தை என் முதுகை கொஞ்சம் பார்,
ஏன்? அர்ஜுனன் மேலே உட்கார்ந்திருக்கிறான், நான் பார்த்த சாரதியாக கீழே உட்கார்ந்திருக்கிறேன். போர்க்களத்திலே ஒரு தேர் வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் வலப்பக்கம் திரும்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்? எதிரி காதுல விழுந்துரும். இடது பக்கம் திரும்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்? எதிரி காதுல விழுந்துரும். அப்ப எதிரியினுடைய காதிலே விழாமல் இருக்க வேண்டும் என்றால், சாரதியை வலப்பக்கம் திரும்ப வேண்டும் என்றால், முதுகிலே கால் வைத்து அர்ஜுனன் வலது பக்கம் அழுத்தினால் வலப்பக்கம் கண்ணன் திருப்புவானா, இடது பக்கம் அழுத்தினால் இடது பக்கம் திருப்புவானா? அப்படி என் முதுகை பார், இப்பொழுது போர் எப்படி நடந்திருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய்னா கண்ணன். அத்தனை சிறப்பு. அற்புதமா பாஞ்சாலிக்கு சேலை வளர்ந்த காட்சி இருக்கிறதே, பாரதி எழுதின பாஞ்சாலி சபதத்தை தயவு செஞ்சு ஒரு முறை படிச்சு பாருங்க. என்ன அழகு! சேலை கொடுத்து மானத்தை காப்பாற்றிக் கொண்டே வர வேண்டுமே கண்ணா, எப்படிரா சேலை வளர்ந்ததுன்னா பாரதி தான் எழுதுனா. பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணியவாளர்தம் புகழினை போல். பொய் சொல்றவனுக்கு துயரம் எப்படி வளருமோ அதுபோல சேலை வளர்ந்ததுன்னா. பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணியவாளர்தம் புகழினை போல் தையலர் கருணையை போல் கடல் சலசல தெரிந்திடும் அலைகளை போல் பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளால் சேலை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே. ருக்மணியோட பக்கத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறானா கிருஷ்ணன். குச்சேலர் போய் நிக்கிறார். கிருஷ்ணா எனக்கு ஏதாவது கொடுன்னா. குச்சேலன், சேலம்னா ஆடைன்னு பொருள். அதனாலதான் சேலை ஆடையை வழங்குகிற தன்மையினால் உங்கள் ஊருக்கே சேலம்னு பேர் வந்தது. சேலம்னா ஆடை, குச்சேலம் என்றால் குறைந்த ஆடை. குசேலனுக்கு ஆடை நல்ல உடுத்த உடை இல்ல. கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை. போய் முன்னால நிக்கிறானா. இடுப்புல ஒரு சின்ன மூட்டை. என்னடா மூட்டைன்னா, கிருஷ்ணனுக்கு அவல் ரொம்ப பிடிக்குமா. அதனால அவன் மனைவி கொடுத்து அனுப்பிய அவலை எடுத்துக்கொண்டு போய் நிற்கிறான். கிருஷ்ணன் இவனை பார்த்த உடனே மகிழ்ச்சியில் ஓடி வந்து, சுதாமா என்பது அவனது இயற்பெயர், அந்த சுதாமாவை ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறானா. மகிழ்ச்சி வெள்ளம். சரி சுதாமா நீ எப்படி இருக்கிறாய்? தயங்கி தயங்கி கொண்டு குச்சேலர் சொன்னாராம், கிருஷ்ணா ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. சரி என்னை பார்க்க வந்தாயே, என்ன கொண்டு வந்தாய்னா? அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது சுதாமாவுக்கு தன் மனைவி கொடுத்து அனுப்பிய அவல் மூட்டை. தன் இடுப்பிலே இருக்கிற அவல் மூட்டையை அவிழ்த்து ஒரு பிடி அள்ளி அப்படி கிருஷ்ணன் கையில கொடுத்தானாம். உடனே கிருஷ்ணன் அந்த ஒரு பிடியை வாங்கி வாயில போடுறார். குச்சேலருடைய வீட்டில் இருக்கிற 27 குழந்தைகளும் பட்டுடுத்திய புலவர்களை போல அற்புதமாக ராஜா வீட்டு குழந்தைகளை போல அணிகலன்களை அணிந்து கொண்டார்கள். இப்ப அடுத்த பிடியை எடுத்து வாயில போட்டான். குச்சேலனுடைய வீடு அரண்மனையாச்சு. குச்சேலனுடைய மனைவி அற்புதமான ராஜ பட்டத்து மகரிஷி போல மாறினா. இருக்க வீடு, நிலம், புலம் அத்தனை செல்வமும் அவர்களுக்கு கிடைத்தது. அடுத்த பிடி அவளை அள்ளி வாயில போட போனா பக்கத்துல இருந்த ருக்மணி டப்புன்னு கையை பிடிச்சிட்டான். ஏன்? ஒரு வாய் போட்ட குழந்தைகள் எல்லாம் பணக்காரர்கள் ஆனார்கள். இன்னொரு வாய் எடுத்து போட்டா அவன் இருக்கிற இடமே சொர்க்கமா மாறிச்சு. இன்னொரு வாய் எடுத்து போட்டா நாம சுதாமா நிலைமைக்கு போக வேண்டியதுதான் கிருஷ்ணான்னு கைய பிடிச்சாலாம். தன் பக்தர்களை பார்த்தால் தன்னையே மறக்கிறவன் கிருஷ்ணன். ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கிறான். அப்ப மனைவி இடத்துல சொன்னானா, இந்த உலகத்திலேயே என் மேல அதிக பக்தி வைத்திருப்பவர் யார் என்று நினைக்கிறாய் ருக்மணி? ருக்மணி சொன்னால், வேறு யார், நான் தான். பக்கத்துல சத்தியபாமா வந்தா, இவள் பெரிய என்ன, நான் தான் கண்ணனையே அனுதினம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனை அங்கேயே உருவாகி விட்டதா? கிருஷ்ணர் பார்த்தார். சரி சரி, உங்களுக்குள் எதற்காக இந்த தொல்லை, பேசாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நொடி பொழுது சொன்னார், எனக்கு லேசாக தலை வலிக்கிறது, யாராவது மருந்து கொண்டு வாருங்கள். அந்த நேரம் பார்த்துதான்
நாரதர் உள்ளே நுழைந்தார். நாரதர் சொன்னார், நான் நுழைந்த காரணத்தினாலேயே உங்களுக்கு தலைவலி வந்திருக்குமே என்றார். உண்மைதான் நாரதா, உள்ளே வா. சரி, ஆமாம், உங்களுடைய தலைவலியை தீர்ப்பதற்கு என்ன மருந்து இருக்கிறது அப்படின்னார். உடனே சொன்னார் நாரதர், கவலைப்படாதே கிருஷ்ணா, உன் தலைவலி தீர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு மருந்து இருக்கிறது. என்ன மருந்து? உன்னை யார் அனுதினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, உன்னுடைய நாமத்தை அன்றாடம் யார் மனப்பூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாதத்திலே இருக்கிற தூசியை எடுத்து கொண்டு வந்து உன் தலையில போட்டா உன் தலைவலி நின்றுடும்னா. உடனே கிருஷ்ணன் ருக்மணியை பார்த்தார். நான் மாட்டேன். இந்த பக்கம் திரும்பினார். சத்தியபாமா ஓடியே போயிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், இத்தனை நேரமும் என்னையே நினைத்து கொண்டு நாதான் உன் மீது அதிக பக்தி செலுத்தியவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்களே, நாரதா என்ன செய்யறதுன்னா, கவலைப்படாதீர்கள்னு மண்ணுலகத்திற்கு வந்து கோபியர்களிடத்திலே புகுந்து கண்ணனுக்கு தலைவலியாம், இப்படி பாத தூளியை எடுத்து போட்டால் தீருமாம்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால கோபியர்கள் நான் முந்தி நீ முந்தி நான் முந்தி நீ முந்தின்னு தூசியை எடுத்துக்கொண்டு நின்றார்களாம். நாரதர் சொன்னார், அம்மையீர் ஒன்று நினைத்து பார்த்தீர்களா, நாம் முகர்ந்த பூவை கூட கடவுளுக்கு வைக்க கூடாது, நம் பாதத்து கீழே கிடக்கிற தூசியை எடுத்து எம்பெருமானுடைய தலையில வைக்கலாம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவம், நரகத்துக்குள்ள நம்ம போய் சேருவோம். அதனாலதானே ருக்மணி சத்தியபாமாலாம் இந்த நரகம் நாம் செய்ய மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஓடி போனார்களே. கோபிமார்களே, நீங்கள் எல்லாம் இப்படி முந்திக் கொண்டு வருகிறீர்களே, என்ன காரணம்னா, அதுக்கு கோபிமார்கள் சொன்னார்கள், எம்பெருமானுடைய தலைவலி தீர்ந்ததால் எங்களுக்கு போதும், நாங்கள் நரகத்தை அடைந்தாலும் எங்கள் கண்ணனுக்கு தலைவலி தீர்ந்தாலும் அதுவே போதும். நான் இப்ப சொன்னா உண்மையான பக்தி கிருஷ்ணன் மேல யார் வைத்திருக்கிறார்கள் பார்த்தாயா? ருக்மணி அல்ல, சத்தியபாமா அல்ல, அந்த கோபிமார்கள் அல்லவா வைத்திருக்கிறார்கள்னா. அப்படி கண்ணனை நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் அவன் மேல உண்மையான பக்தி செலுத்தணும். கடைசியா மகாபாரதத்துல எல்லாரும் அழிந்து முடிந்தார்கள். அர்ஜுனன் எல்லாரையும் கொன்று குவித்து விட்டான். இப்பொழுது ரதத்தை விட்டு கீழே இறங்கணும். அப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு வார்த்தை சொன்னார் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா கீழே இறங்குன்னார். ஒரு கருத்து சொல்றேன் உங்களுக்கு. கார் ஓட்டிக்கிட்டு போவீங்க, முதலாளி உள்ள உட்கார்ந்துருப்பாரு. முதல்ல காரை நிறுத்தின உடனே யார் காரை விட்டு வெளியில இறங்குவா? ஓட்டுநர். ஓட்டுநர் இறங்கி கதவை திறந்து அப்புறம்தான் முதலாளி கீழே இறங்குவார். அதானே இயல்பு. ஓட்டுநர் முதலில் இறங்குவது தானே மரபு. அர்ஜுனனுக்கு கொஞ்சம் தலகணம். அதனால கிருஷ்ணனை பார்த்து சொன்னா, கிருஷ்ணா என்னதான் இருந்தாலும் நீ சாரதி, நீ ஓட்டுநர், நீ தேர விட்டு இறங்கின பிறகுதானே நான் இறங்க வேண்டும், அதுதானே முறை அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா, நான் சொல்றத நீ கேளுடா, முதல்ல தேர விட்டு நீ இறங்கு, பிறகு நான் இறங்குகிறேன்னா. சரி உன் சித்தம் அப்படின்னு அர்ஜுனன் தேர விட்டு இறங்கினா. அதற்கு பிறகு கிருஷ்ண பரமாத்மா இறங்கினார். அடுத்த நொடி அந்த தேர் நெருப்பு பற்றி கொண்டு எரிந்து சாம்பலானது. அர்ஜுனனுக்கு என்னன்னு புரியல. கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்தார். கிருஷ்ணன் சொன்னா, இந்த போர் முழுக்க முழுக்க தர்ம நெறிக்கு அப்பாற்பட்டு அதர்ம வழியிலே சென்று எவ்வளவு தூரம் சூழ்ச்சியாலே வெல்ல முடியுமோ அத்தனை சூழ்ச்சியும் செய்து நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால சூழ்ச்சியின் அடிப்படையிலே கிடைத்த வெற்றி, ஒருவேளை நான் இறங்கி இருந்தேன்னா முதல்ல நீ தேரோட சேர்ந்து எரிஞ்சு போயிருப்படா, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் முதல்ல நீ இறங்குன்னு சொல்லி அதற்கு பிறகு நான் இறங்கினேன்னு சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா. பெரியோர்களே, வல்லவனாகவும் இருக்க வேண்டும், நல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு பகவான் கண்ணன் சொன்ன கீதை இருக்கிறதே. சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ. யாரொருவர் என் அடியில் வந்து பணிகிறார்களோ அவர்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் தருவேன் என்று சொல்லுகிற அற்புதமான ஒரு யதுகுலம் கண்டது ஒரு ராமன், இந்த யதுகுலம் கண்டது பலராமன். பலராமன் பலராம அவதாரத்தை அடுத்து விதி முடிந்ததென நடை முடிந்ததென வினையின் பயனை உருவாக எல்லாரும் மகிழ்ச்சியுற்றிருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்
சூதை வெல்வதற்கு சூதினால்தான் வெல்ல முடியும் என்று தர்ம நெறியிலே நின்று அதர்மம் அழிகிற பொழுதெல்லாம் நாம் அவதாரம் எடுப்பேன் என்று சொன்ன கண்ணன் அதை தாண்டி நிறைவாக இனி எடுக்க இருக்கிற அவதாரம் இந்த வாழ்க்கையிலே நன்மையை அளித்து வர இருக்கிற 2016 எல்லா செல்வ வளத்தையும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் எடுக்க இருக்கிற கல்கி அவதாரம் என்று சொல்லி அவதாரத்தினுடைய மகிமை நம்முடைய மக்களுக்கு போய் செல்ல வேண்டும். அவதாரம் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு அளிக்கிறது என்ற காரணத்தினால்தான் 10 அவதாரங்களாக எம்பெருமானை பிரித்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு. நேற்றைய தினம் சிவபெருமான் ஆடியவையெல்லாம் திருவிளையாடல்கள், திருமால் நிகழ்த்தியவையெல்லாம் அவதாரங்கள். இந்த திருவிளையாடலும் இந்த அவதாரமும் நமக்கு கிடைத்த சொத்துக்கள். இதனை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லுகிறோம். வருங்கால குழந்தைகள் அதை பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்பதையே சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த அவதார நோக்கத்தையும் அதன் அடிப்படையிலான கருத்துக்களையும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி பெருவிழாவுக்கு வருகிற பொழுது படித்துவிட்டுதான் மேடை ஏற வேண்டும் என்ற எண்ணத்தை பேச வருகிறவர்களுக்கு விதைக்கிறது இந்த சேலம் மண் என்று சொன்னால் அதில் இரண்டாவது கருத்தில்லை. அப்படி தன்னுடைய தொடர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிற பழனியப்பன் ஐயா உள்ளிட்ட இந்த குழுவினர், செயலாளர் பெருந்தகை, தலைவர், பொருளாளர் உள்ளிட்டவர்கள், குழு உறுப்பினர்கள், இதற்கு வாரி வழங்குகிற உபயத்தை செய்கிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொன்னானே மகாகவி பாரதி. அப்படி இந்த தமிழ் பணி ஓங்கி உயர வேண்டும் என்று நான் வணங்குகிற எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானையும் அகிலாண்ட நாயகியையும் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.